வெல்கம் வினாஷ், இது உங்கள் ஒட்டாக்கு டாக்ஸ். இந்த வாரம் நம்ம பாட்காஸ்ட்ல நம்ம வந்து டிஃப்ரெண்டான ஜானர், அதாவது இசக்காய் ஜானர், அந்த ஆனிமிஸ் பத்தி ஒரு சின்னதா பேசலாம்னு இருக்கோம். இந்த வாட்டி நம்ம பாட்காஸ்ட்ல நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ZV ரிவ்யூஸ், நம்ம வந்து இன்ஸ்டா ஹோமிஸுக்கு தெரியும், அவரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, அவரும் ஒரு பாட்காஸ்ட் சேனல் இருக்காரு. அவரு கூட கிரிட்டோ அவர் வந்திருக்காரு. ம். So, வணக்கம் bro. ம். வணக்கம் ஸ்பைக். ஓகே, ஸோ நம்ம வந்து வணக்கம். இசக்காய் சானிமிலாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஈசக்காய் பத்தி ஒரு லைட்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அப்படியே நீங்க உங்களோட இது ஆரம்பிங்க. இப்போ இசைக்காய் ஜானஸோட லிட்ரல் மீனிங் வந்து பாத்தீங்கன்னா அனதர் வேர்ல்டு. அதான் இசைக்காய் அந்த வேர்டோட லிட்ரல் மீனிங்க. இதை வந்து ஜானரா எப்படி கொண்டு வந்தாங்கன்னா உள்ள வேற ஒரு கேம்ல இருக்கிற மாதிரி ஒரு வேர்ல்டு, இல்ல ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்லயும் நம்ம எம்சி போய் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் இந்த ஜானர் மூலியமா கொண்டே வந்திருப்பாங்க. பட் இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாப்புலரைஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணது வந்து டோட்டலி ஒரு வேற அனிமே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கூட கிரிட்டோன்னு ஒரு ஹோஸ்ட் வந்திருக்காரு. அவர் இருக்கிற அனிமே வந்து ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு அனிமே இருக்கும். அது 2012 ரிலீஸ் ஆனதுக்கா இந்த இசைக்காய் ஜானர்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பாப்புலரைஸ் ஆக ஸ்டார்டே ஆயிருச்சு. ஏன்னா இப்போ இந்த 2010 அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு லைக் மோஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டுக்கு வந்து இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அந்த மாதிரி சரியான ஒரு கனெக்ஷன் இது எதுவுமே இருக்காடா. ஸோ இந்த 2010க்கு மேல வந்த அனிமேஸ்ல எந்த மாதிரி இசைக்காய் அனிமேஸ் பாப்புலரா இருந்துச்சோ அப்படியே அந்த இசைக்காய் ஜானரும் பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிரிப்பு என்னன்னா, இப்போ இசைக்காய் வந்து ஒரு அனதர் வேர்ல்டு பேஸ்ட் அனிமையா. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஒருத்தங்க வந்து இப்போ நம்ம ஒரு நார்மல் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வேர்ல்ட்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல சாவறோம், இல்ல வயசாகி சாவறோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி புதுசா பிறந்து வேற ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல வந்து நம்ம ஒரு புது லைஃபை லீட் பண்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் தி இசைக்காய் அனிமேஸ் வந்து இருக்குமே. பட் இந்த ஜானர் ஃபேமஸ் ஆன அனிமே வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து எஸ்கேப்பே ஆக முடியாம ஒரு டெட் விஆர் கேம்ல போய் மாட்டிப்பான். அந்த கேம்ல வந்து ஒரு விஆர் கேமாவே இருந்தாலும் அதுல ஒரு வாட்டி அவன் செத்துட்டானா மொத்தமா அவன் லைஃப் காலி. அப்படிப்பட்ட ஒரு அனிமைக்கு இசைக்காய் ஜானர்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் அடிச்சு அந்த ஜானரை வந்து ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அந்த அப்படியே அந்த எஸ்ஏஓ லைக் அந்த ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நோ கேம் நோ லைஃப், ஓவர்லார்டு, டென்சுரா, நோ கேம் நோ லைஃப்ல வந்து இசைக்காய் தான். ஆனா இப்ப எதுக்கு உனக்கு எஸ்ஏஓ மேல இவ்வளவு வன்மத்தை காட்டிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. உனக்கு அப்படி என்ன? எஸ்ஏஓ எனக்கு ஃபேமஸா இருக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை கிரிட்டோ. பட் திங் இஸ் அது இசைக்காய் ஜானர் பாப்புலரைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு அதை பார்க்கும்போது இசைக்காயோட லிட்டில் டிரான்ஸ்லேஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லைஃப், ஓகேவா, ரீஇன்கார்னேஷன் செகண்ட் லைஃப், ஓகேவா. சோ அந்த கான்செப்ட்ல பார்க்கும்போது உன்னோட கேமோட அவதார் வந்து லிட்டெல்லாம் வந்து நீ பர்ஃபார்ம் பண்ண வரும்போது அது உனக்கு ஒரு செகண்ட் லைஃபா கன்சிடர் பண்ணி தான் அதை வந்து இசைக்காய் ஜானர்ல சேர்த்திருப்பாங்க, ஓகேவா. எஸ்ஏ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோ ஒரு விர்ச்சுவல் இசைக்காய்னு வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கலாம் நீ, ஓகேவா. அதுக்காக நீ விர்ச்சுவல் இசைக்காய்னு ஒரு ஜானர் போட்டோம்னா அதுக்குள்ள வந்து இப்போதைக்கு வந்து எஸ்ஏஓ மட்டும் தான் இருக்கு. எஸ்ஏஓ இருக்கும், ஸ்வாட் ஆர்ட் கன் கேம் ஆன்லைன் இருக்கும், அந்த மாதிரி தான் வருமே தவிர விர்ச்சுவல் இசைக்காய் இதுல வரல. விர்ச்சுவல் இசைக்காய் ஒரு ஜானர். அதேதான் இல்ல சொல்றேன், விர்ச்சுவல் இசைக்காய் ஒரு ஜானர் கிரியேட் பண்ணனா அதுக்குள்ள இப்போதைக்கு கரண்டா வைக்கிறதுக்கு உன்னால இது வைக்கலாம், எஸ்ஏஓ வைக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா போஃப்ரி வைக்கலாம், ஓகேவா. சோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் 5 அணின்னு தான் வைக்க முடியும், ஓகேவா. சோ அதனாலதான் வந்துட்டு அதுக்கு ஒரு ஜானர் வைக்காம அந்த ப்ராட் கிளாசிபிகேஷன் இதுல வந்துட்டு பேசிஸ்ல அதையும் வந்து இசைக்காயில கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேவா. இசைக்காய் பேசிக்கா உனக்கு ஒரு ஹீரோக்கு வந்து செகண்ட் லைஃப் வரும்ன்றதுதான் கணக்கு. இப்படி பார்த்தோன்னா இப்ப ரீசெண்டா ஒரு அனிம் கூட வந்திருக்கும், அது ஐ ஹேவ் சீட் ஸ்கில் இன் அனதர் வேர்ல்ட்னு சொல்லிட்டு. அவன் பார்த்தனா அவன் அந்த வேர்ல்ட்லயும் வாழ்வான், இந்த வேர்ல்ட்லயும் வாழ்வான், ஓகேவா. ஒரு டோரை வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருப்பான், ஓகேவா. ஆனா அதுவுமே இசைக்காய் கன்சிடரேஷன் தான், ஓகேவா. அதான் வந்துட்டு நீ வந்து மல்டிபிள் லைஃப் வாழ்றல, ஸோ அதுதான் வந்து இசைக்காய். இப்போ அப்படி அந்த இதுல பார்த்தோன்னா நீ ப்ராட் எக்ஸாம்பிள்ல நீ அவதார் மூவியுமே நீ கொண்டு வரலாம் இசைக்காய் லைஃப்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஏன்னா வந்துட்டு அவன் இங்க ஒரு லைஃப் வாழ்றான் அண்ட் அதுக்கு அந்த இது அந்த சைடு போனா அந்த பக்கம் ஒரு லைஃப் வாழ்வான். சோ நீ அப்படிதான் நீ இசைக்காயை பார்க்க முடியும். சொல்லுங்க ப்ரோ. அவதார் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன், எனக்கு இது வரைக்கும் கரெக்டான எக்ஸாம்பிள் தான். பட் இவர் என்னதான் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாலும் எஸ்ஏஓ வந்து லைக் ஒரு அனிமேவா எனக்கு எஸ்ஏஓ பிடிக்கும். இருந்தாலும் இசைக்கு அனிமேன்னு சொல்லிட்டு யாராச்சும் சொன்னா எனக்கு எஸ்ஏஓ வந்து பெருசா ஞாபகமே வராது. லைக் அல்டிமேட்லி ஒரு இப்ப கூட அது வந்து ஒரு விஆர் கேம். இப்ப விஆர் கேம்ஸ் அனிமே வந்து இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த எஸ்ஏஓவும் ஒரு விஆர் கேம் அனிமே தான். பட் எஸ்ஏஓல வந்து அது வந்து கொஞ்சம் செப்பரேட்டா யூனிக்கா தெரியுது வந்து கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த டெட் பெனால்டி. லைக் மத்த விஆர் கேம்ஸ்லாம் சும்மா கேம்ஸ் ஆடுற மாதிரி அனிமேஸா இருக்கும். பட் இதுல வந்து ஒருத்தங்க செத்தா ரியலா சாவற மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது, ஒரு வகையில அதை நான் இசைக்காய்ன்னு சொல்லிட்டு ஒத்துப்பேன். பட் அட் தி சேம் டைம்
மனசு ஒத்துக்காது. லைக் பிரெயின் ஒத்துக்கும், பட் ஹார்ட் ஒத்துக்காது. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் இந்த எஸ்ஏஓ பொறுத்த வரைக்கும் எனக்கு. ஆக்சுவலி பட் இது எஸ்ஏல வந்து இது 2 ஜானர் கலந்த மாதிரி இருக்கும். ஷோனன் பிளஸ் இசக்காய் கலந்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி. ஏன்னா நிறைய ஃபைட் சீன் காட்டுவான். ஆனா இதான் இசக்காய் இது மீனிங் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. பேசிக்கலி இசக்காய்னா அனதர் வேர்ல்டு, இன்னொரு வேர்ல்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆனாலே அதை வந்து இசக்காயின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதான் இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாசிபிகேஷன் பண்றதுக்கு பதிலாக ப்ராடா இருக்கிறதுக்கு பதிலாக ஒரே இதுல எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்றதான் நம்ம கிரிட்டோ ப்ரோ சொன்னாரு. ஆமா, அதான் வந்து அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது வந்து இசைக்கை வந்து நீங்க செகண்ட் லைஃப்னு கூட கன்சிடர், ஐ மீன் செகண்ட் லைஃப்னு தான் கன்சிடர் பண்ண, செகண்ட் வேர்ல்டுன்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு மெயின் ப்ரோட்டகானிஸ்டுக்கு 2 லைஃப் வாழ்றான் அப்படின்ற மாதிரி வந்தா அது இசைக்கை இது ஜானர்ல தான் வரும். ஓகேவா? அது வந்து எய்தர் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்டா, ஐ மீன் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரா இருக்கலாம், இல்ல ப்ரெசென்ட்ல கூட டியூவல் லைஃப் வாழ்றவனா இருக்கலாம். ஓகேவா? ப்ரெசென்ட்லேயே வாழ்றவனா இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் வரும், இந்த சீட் ஸ்கில் அனிமு, இந்த எக்ஸைவோ, இதெல்லாம் பூஃப்ரி எல்லாமே வரும். ஓகேவா? பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் வாழ்ற மாதிரி இருந்தா கொண்டோசுபா வரும், கொனசுபா, ஜாப்லெஸ் இன்கார்னேஷன், இதெல்லாம் வந்து பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ல வரும். பாஸ்ட்ல ஒரு லைஃப் வாழ்ந்தா இப்போ ஃபியூச்சர், இப்போ பிரசென்ட்ல வேற ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் வேற ஒரு லைஃப் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரும்போது அது ரீஎன்கார்னேஷன் வரும். ஐ மீன் பேசிக்கலா அவங்க செட் பண்ணியிருக்க வந்து ஜானர் பாத்தீங்கன்னா, அந்த ஜானரோட இது டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா இப்படிதான் கொண்டு வர முடியும் நம்மளால. ஓகேவா? ஸோ அதுதான் அதோட மீனிங். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஐ மீன் ஏதாவது ஒரு அனிம் பத்தி இல்ல சஜஷன் பத்தி பேச போறோமா, இல்ல எப்படி பேச போறோம் நம்ம இன்னைக்கு? அது பேசிக்கலி இசைக்காய் ஜானர், அதுல இருக்கிற ஒரு ஓரளவுக்கு தெரிஞ்ச, ஓரளவுக்கு இப்போ ஒரு 4-5 பேர் தெரியும் பாப்புலரா இருக்கிறது, அந்த மாதிரி அனிமேஸ் என்னென்ன இருக்கு. இதை தவிர்த்து அண்டர்ரேட்டடா இது இருக்கு யாருக்குன்னு தெரியல, ஆனா இது வந்து இன்னும் நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருக்க ரெக்கமெண்டேஷன் தான் நம்ம சொல்லலாம். நீங்க அண்டர்ரேட்டடா பார்த்த இசக்காய் ஜானர்ஸ்ல இருக்கிற அனிமேஸ் பத்தி? அண்டர்ரேட்டட் சொல்றத நான் லாஸ்டா வரேன். எனக்கு நான் ஆரம்பிச்சேன்னா அது நான் அடிஷனல் சீட் எல்லாம் கேட்பேன். சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சிட்டீங்க நீங்க எல்லாரும். நிறைய ஜானர்ஸ் பாத்துருக்க போலியாண்ணா நீங்க? இல்ல ஜானர் நிறைய பாத்திருக்கேன். ஆனா எனக்கு நான் ரொம்ப கிரேஸான ஜானர் இந்த இசைக்காய் தான். எனக்கு மாங்கா, மான்வா அனிமே எல்லாத்துலயுமே நான் இசைக்காய் தான் பாப்பேன். சோ அவனுக்கு இசைக்காய் சொல்றோட இந்த ஃபேண்டசி ஜானர் வந்து அவனுக்கு ஜெனரலாவே பிடிக்கும். இல்ல அப்படி கூட இல்ல, இன்னும் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும், ஓவர் பவர் ஒரு கேரக்டர் இருந்தா நான் பாப்பேன். அப்படி ப்ரோ ஃபைனல் ஃபேண்டசி பிளேயரோ? ஃபைனல் ஃபேண்டசி இல்ல, காட் ஆஃப் வார் பிளேயர்னு வெச்சுக்கீங்களேன். காட் ஆஃப் வார் அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் காட் போர் கொடுத்து அப்புறம் பிடிங்கிடுவாங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் ஒரு பிளேயர் மாதிரி வெச்சுக்கீங்க, அந்த மாதிரி. பை தி வே நம்ம ரெக்கமெண்டேஷன் பாத்து போறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இசைக்கை பத்தி இன்னும் சில இதை பேசிடலாமா? ஒரு இது சொல்றதுக்கு நான் வச்சிருக்கேன். ஃபேமஸா இருக்கிறது கொஞ்சம் பட்டன் தெரியுது, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இதை பேசுவோம். இல்ல அப்படி இல்ல, லைக் இசைக்கை இப்போ நான் அப்படியே என்னோட இடம் ஒரு நிமிஷம் கண்டினியூ பண்ணிடுறேன். அப்படியே இப்ப இந்த இசைக்கை ஜானர்ஸ் பத்தி நாங்க நிறைய மிக்ஸ் பண்ணி பேசியிருப்போம். பட் இந்த ஜானர் வந்து இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 2012 எஸ்ஏஓ வந்திருக்கிறது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் இது ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு இது மோஸ்ட்லி கேம் லைக் ஒரு ஃபேண்டசி அனிமே. இப்போ ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எத்தனை பேருக்கு பிடிக்காது? லைக் நம்மளுக்கு அவதார் மூவி பாக்கலாம் இல்லையா, இந்த என்னோட ஹாரி பாட்டர் சீரிஸ் இருக்குல்ல, எத்தனை பேருக்கு தான் பிடிக்காது? சோ நிறைய பேருக்கு இந்த ஒரு ஃபேண்டசி சீரிஸ்னாலே ஜென்ரலாவே பிடிக்குமா? பட் அப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசி சீரிஸ்ல புதுசா ஒரு ட்விஸ்ட் மாதிரி இந்த இசைக்காய் ஜானர்ஸ்ல இப்போ நிறைய அனிமே ஃபேன்ஸ் ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா தன்னைத்தானே ஒரு லோனராவோ இல்ல ஒரு இன்ட்ரோட் மாதிரி பெருசா நினைச்சுப்பாங்களா? பட் அந்த இசைக்காய் ஜானர்ஸ்ல வர சில எம்சிஸும் அதே மாதிரி தான், ஒரு இன்ட்ரோவர்ட் எல்லாம் இதே நம்மள மாதிரியே ஒரு அனிமே ஃபேனு, அவன் ஆனா செத்து போன இருக்கிறது ஒரு புதுசா ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு, அவனுக்கு கொஞ்சம் ஓவர் பவர்ஸ் இருக்கா அந்த ஸ்டோரியை பொறுத்து இல்லையா, அவனுக்கு அட்லீஸ்ட் பொண்ணுங்களாச்சும் கிடைக்கும். லைக் பவர்ஸ் கிடைக்கிறோ இல்லையோ, பொண்ணுங்களாச்சும் அவனுக்கு டெஃபினெட்லி கிடைக்கும். ஹேரம் ஃபுல்லா இது இசைக்காய்டு சொல்லி பாதி அடிவே ஹேரம் சைடு தான் போகுது, ஏன்னு தெரியல. அது அப்படிதான். சோ இந்த இசைக்காய் ஜானர்ஸ் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் இதான். லைக் ஃபர்ஸ்ட் காமிக்கிற கேரக்டர் வந்து நம்மள மாதிரி ரிலேட்டபிளா இருக்கும். பட் அவன் செத்து போனுக்கிட்ட அந்த புடுவல்ல வந்து அவன் ஃபுல்லஸ்டா எப்படி வாழ்றான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மள வந்து ஜெல்லஸ் படுத்துற மாதிரி இருக்கான்னு சொல்றத நம்மள ஒரு மாதிரி அட்மைர் பண்ண வைக்கோச்சா. அப்ப நம்மளும் செத்தா இதே மாதிரி நம்மளும் ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல போய் செமையா வாழலாம் போலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். அந்த பாட்காஸ்ட் கேட்கிற லிசனர்ஸ், நீங்க உடனே போய் யாரும் இந்த சாவர ட்ரை எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த சக்திமான் வந்து காப்பாற்றுவாரு, இந்த ட்ரக் ஒன்று அடிச்சு என்ன வந்து வேற இசைக்கை வேர்ல்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ரோட்ல எல்லாம் நிக்க கூடாது. அது தவறான செயல். ஒரு வார்னிங் மாதிரி போட்டுருந்தேன் இதை.
ஆமா. இல்ல இத இது அப்படி வார்னிங் இல்ல கூட இல்ல. இந்த நியூஸ் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்துச்சு. ஜெர்மன்ல வந்துட்டு இசைக்கா ஜானரை மட்டும் பேன் பண்ணாங்க ஜெர்மனில. ஏன்னா வந்துட்டு அதை பார்த்துட்டு வந்து ஐ மீன் பசங்களுக்கு வந்து தப்பான இது வந்துட போகுது அப்படின்ற மாதிரி. லைக் வந்து சேர்த்துட்டா நல்ல லைஃப் கிடைச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் சூசைட் பண்ணிக்க போறான்னு பயந்துட்டு ஜெர்மனில இசைக்காய் ஜானர் மட்டும் பேண்டு மாங்கா எல்லாத்துலயுமே. ஆமா, அந்த மாதிரி பண்ணக்கூடிய சில விஷயங்களும் இருக்குதுங்க. இல்ல சோ அதான் இசைக்கை ஜானஸ் வந்து இப்போ ஃபேமஸ் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் தான். நிறைய பேருக்கு அந்த ஒரு டெட் விஷ் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ட்ரிகர் அர்த்தம். டேய் நான் இசைக்கை அனிமே பார்த்தேன், எனக்கு இசைக்கை மாதிரி ஒரு அனிமையில போய் வாழணும்னு சொல்லிட்டு ஆசையில எல்லாத்தையும் பண்ணு போயிருப்பாங்க. அண்ணா இந்த பாட்காஸ்ட் கேட்கற யாரும் பண்ணிடாதீங்க. பட் அது ஃபேமஸ் ஆனதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் இதுதான். இப்போ நிறைய பேர் இந்த ரியாலிட்டி எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் நம்ம அனிமே பாக்குறது, கேம்ஸ் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு விளையாடுறோம் பாத்தீங்களா. சோ அதே மாதிரி மொத்தமாவே இந்த ரியாலிட்டில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து இசைக்கையில இருக்கிற வேர்ல்டுக்கு ஒரு புது ஃபேண்டசி வேர்ல்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டெஃபினெட்லி ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைய ஒரு ஜானரை எடுத்துட்டு வந்தா இந்த இசைக்காய் ஜானரு. அதனால அது இப்போ 2012 வந்து ஃபேமஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே வந்து ஒரு நல்ல ஃபேமஸான ஜானரா போயிட்டு இருக்கு. லைக் அதுல இருக்கிற எல்லா அனிமேஸும் நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த இசைக்கை ஜானர் சொல்லிட்டு ஒண்ணு வந்தாலே நிறைய பேர் டெஃபினெட்லி கண்ணை மூடிட்டு பார்ப்பான், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றதுக்காக. ஆமா, ஆனா சிலது ரொம்ப கேவலமா இருக்கும், அவ்வளவுதான். சிலர் கேவலம் சொல்றவரை எடுக்க செஞ்சாலே தெரியாது, அப்படி இருக்கும். இப்போ ரீசெண்டாவே இந்த சீசன்ல ஒரு அனிமே அப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். லைக் நான் பன்னிக்கறி சாப்பிட்டு செத்து போயிட்டு அடுத்த வேர்ல்டுல பன்னியா போறதுன்னு சொல்லிட்டு ஒரு கதை. ஆமா, இன்னொன்னு வெண்டிங் மிஷினா இன்னொரு வேர்ல்டுல போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். எல்லாமே வியர்டா வைக்க ஆரம்பிச்சானுங்க. இசைக்காய் ஜானர்ஸோட அனிமே டைட்டில் எல்லாமே கொஞ்சம் வியர்டாவும் இருக்கும். ஆமா, இல்ல அது போக போக வியர்ட் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல எல்லாம் வியர்டா இல்ல, ஆரம்பத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்லைம் என்னெல்லாமோ இருக்கு. ஸ்லைம் நல்லா இருக்கும். அது வந்து அந்த அளவுக்கு அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஸ்லைம் தான். எப்ப அவங்க ஸ்லைமை கொண்டு வந்தாங்க, ஸ்லைமை கொண்டு வரும்போது நான் ஏன் இதை கொண்டு வர கூட ஆரம்பிச்சதுதான் வெண்டிங் மிஷின்ல ஆரம்பி கடைசியில புசி வரைக்கும் போயிடுச்சு. ஐம் ரீஇன்கார்னேட் as the ஹீரோஸ் புசின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. வந்துட்டு ஹீரோ வந்து ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட், இவன் ரீஇன்கார்னேட் அவங்களோட புசியா போறாங்க. ஓகேவா, இது இசைக்காயா இல்ல ஹெச்அனிமேயா என்னையா பண்றீங்க? இது மாங்கா தான், அனிமே மாறல. மாங்கால இது மாங்கால இது இந்த ஜானர். உங்களுக்கு ரீடு ஆஃப் தி ஹீலர் தெரியும்ல, அந்த மாதிரி வேணா அனிமே வச்சிருக்காங்க. தெரியும். அது சீரியஸான அனிமே, சீரியஸான ஹெச் மாங்க. அது அதான் வெண்டிங் மிஷின் வந்துச்சு. ஸ்வாட் கூட பல லேட்டர் இருந்துச்சு. ஸ்வாட் கூட ஒரு பர்பஸ் இருந்துச்சு. ரீஇன்கார்னேட் ஸ்வாட் சொல்லும்போது கூட ஒரு பர்பஸ். ஆமா, அதுல கூட ஒரு பர்பஸ் இருந்துச்சு. இன்டெலிஜென்ஸ் ஸ்வாட் அப்படின்னு ஐஸ் ஸ்வாட்ன்ற மாதிரி. ஓகே, ஒரு பர்பஸ் இருந்துச்சு. அது பேர் என்ன, என்னமோ ஸ்பைடர், ஐ அம் a spider so what அப்படி. ஆமா, ரீஇன்கார்னேட் so what அதுவும் பரவாயில்லை. கூட இல்ல அந்த ஸ்டோரி கூட அது சூப்பரா இருக்கும். அதான் அது வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கும். லைக் அவ ஃபர்ஸ்ட் அது வந்து ரெண்டு டோட்டலி டிஃபரெண்ட் டைம் வந்து அப்படியே அட்ஜஸ்டன்டா காமிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அவ ஸ்பைடர் வந்து லைக் அவ கொலீக்ஸ், அவ கூட இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணா அவ ஒரு 12 or 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வேர்ல்ட்ல வந்து ஸ்பைடர் ரீஇன்கார்னேட் இருப்பா போல. அவ வந்து ஸ்பைடர்ல இருந்து ஆரம்பிச்சு அவ ஒரு பெரிய எப்படி சொல்றேன் டிசாஸ்டர் லெவல் மாஸ்டர் மாதிரி மாறுறது. அதான் வந்து எப்படி அந்த ஸ்டோரியோட இது எப்படி அன்ஃபோல்ட் ஆகும்னா, ஸ்டார்டிங்ல காட்டும் போது வந்துட்டு இவங்க ஐ மீன் ரீஇன்கார்னேட் வந்து எல்லாம் ஒரே டைம் தான் ஆவாங்க. ஆனா இவ 15 இயர்ஸ் முன்னாடியே ரீஇன்கார்னேட் ஆயிடுவா. இவ ரீஇன்கார்னேஷன் எல்லாம் ஒரு இடத்துல தான் வருவாங்க செகண்ட் லைஃப்க்கு. வரும்போது ஆமா இல்ல சார் நான் தப்பு மாதிரி சொல்லிட்டேன். அது எக்ஸாக்ட்லி டைம் வந்து தனித்தனியா பிறந்தாங்கன்னு சொல்ற, மோரார்லெஸ் எல்லாம் ஒரே டைம்ல பிறந்திருப்பாங்க. பட் இப்ப எல்லாம் பிறக்கும் போது எல்லாம் குழந்தையா பிறந்து வளர்ந்துருப்பாங்க ஒரு 15 வருஷம். பட் இவ பிறக்க மாதிரியே ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஸ்பைடரா பிறந்திருப்பா. அதுதான் சொல்லுவாங்க. சோ இவங்க டைம் இது மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். இவங்க டைம் லைன் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். இப்ப நம்மளே சொல்றது இல்லையா, பாக்டீரியாக்கும் நமக்கு டைம் லைன் டிஃபரெண்டா போகுது சொல்றோம்ல. சோ சயின்டிஃபிக்கா அந்த டைம் கேப் இருக்கு பாத்தியா, ஸ்பேஸ் டைமோட கேப், அதை வந்து அதை வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அந்த அனிமே ரொம்ப இன்டெப்தா இருக்கும். அந்த அனிமேல வந்துட்டு ஒரு கேரக்டருக்கும் வந்துட்டு ஒரு இது ஆர்க் வச்சிருப்பாங்க. ஒரு எபிசோடு போகும்போது அந்த கேரக்டர் ஆர்க்லாம் சூப்பரா காட்டுவாங்க அந்த அனிமேல. சோ ஸ்லைமும் அந்த மாதிரி தான். ஸ்லைம், ஸ்பைடரு, ஸ்வாட் வரைக்குமே வந்துட்டு ஸ்வாட் வந்து எப்படின்னா செமின்னு வச்சுக்கோங்க. ஸ்லைம் ஸ்பைடர் கம்ப்ளீட் கேரக்டர் காட்டுற மாதிரி அனிம்னா, ஸ்வாட் வந்து செமி கிட் ஒரு ஹாஃப் லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி தான் போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கூட இன்னொன்னு வந்துச்சுல, ரீஇன்கார்னேஷன் ஷெஃப், அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஷெஃப் எல்லாம் சூப்பரா இருக்கும். சமைச்சே வந்து இது பண்ற எல்லாரும் இது பண்றதெல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த ஸ்வீட் ரீஇன்கார்னேஷன் அந்த மாதிரி தான் சொல்றேன். ஸ்வீட் ரீஇன்கார்னேஷன் வேற. ஸ்வீட் ரீஇன்கார்னேஷன் வந்து இப்போ ரீசெண்டா ஓடிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஐம் ரீஇன்கார்னேட் அஸ் ஷெஃப்னு சொல்லிட்டு எப்படின்னா அவனுக்கு சூப்பர் மார்க்கெட் ஃபீச்சரோட வரும். ஓ அது அந்த இது ஆமா இது கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் அந்த அனிமே அதேதான். ஆமா ஆமா கேம்ப் ஃபயர். அது மாங்கா பேர் வந்து ரீஇன்கார்னேட் ஷெஃப்னு வரும். அதுக்கு நான் இங்க மாங்கா அதுக்கு அது எபிசோட் முடிச்சதுக்கு அப்புறம் மாங்கா பார்க்க ஆரம்பிச்சிட்டேனா, சோ எனக்கு அந்த பேர்ல சொல்றேன் நானு. ப்ரோ அந்த ப்ளூ கலர் டைரோஸ் கூட சுத்திட்டு இருப்பான். ஆமா டைரோஸ் கூட சுத்திட்டு இருப்பான். ஆமா அது சாம்சு போட்டு அது கூட கொஞ்சம் அது வேற கொஞ்சம் அது ஸ்லைம் வரும். நல்லா ஜாலியா போகும். ஆமா ஆமா அது ஒரு எப்படின்னா அது ஒரு எப்படி சொல்ல ஃபீல் குட் அனிமே மாதிரி போகும். அது சீரியஸாவே இருக்காது. அது எல்லாருமே சீரியஸா இருப்பாங்க, இவன் தான் பயந்துட்டே இருப்பான். இந்த வியர்ட் நேம் இருக்கிற இதை விட்டுட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் எப்படி சொல்றது பேர் வந்து நார்மலா இருக்கிற அந்த சைடு கொஞ்சம். ஆமா அப்படியா? ரீஸிரோ அப்பனா நம்ம ஜானரே நம்ம மாத்தி போணும்பா. வாங்க வேற ஜானர் பேசலாம். ரீஸிரோ ப்ரோ ரீஸிரோ ப்ரோ ரீஸிரோ ஃபுல் நேம் தெரியுமா இல்லையா? அது ஃபுல் நேம் தெரியாது நம்மளுக்கு. ரீஸிரோ தான் தெரியும். இல்ல ரீஸிரோ ரீஸிரோ ஸ்டார்டிங் லைஃப் ஃப்ரம் நீ சொல்றியா? சொல்லு. இல்ல ரீஸிரோ என்னது? அதான் ரீஸிரோ வந்து ரீஸிரோ எப்படின்னா ரீஸிரோ என்னது ஐ டை ஐ மீன் மை ஸ்பெஷல் ஸ்கில் இஸ் ஐ டை அண்ட் ஐ ரீஸ்டார்ட் மை லைஃப் அப்படின்னு வரும். இல்ல அது வந்து ஓ பிளாட்டே சொல்லிடுறானுங்க இதுலயே. ஆமா ஜீராகரா ஹஜிமெரு சோஸ்தோகே அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். அது இல்லடா ஜாப்பனீஸோட எவ்ரி டைம் மை லைஃப் ஃப்ரம் ஜீரோ அப்படின்ற வரும். ஸ்டார்டிங் லைஃப் ஃப்ரம் ஜீரோ அத ஜாப்பனீஸ் லிட்டரல் ட்ரான்ஸ்லேஷன். பட் ரீஸிரோ வந்து அதுவும் ஓகே. இசைக்கை சேனல் வந்து இப்போ நிறைய பேர் பெருசா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் அது வந்த டைம்ல அது நல்லா ஃபேமஸ். ரீஸிரோ எல்லாம் யாருன்னா சைக்காலஜிக்கல் அனிமே, அதெல்லாம் பார்க்கணும் உங்களுக்கு மனதைரியம் ரொம்ப அதிகமா வேணும். ஏன் நான் பார்த்த இசைக்கை அனிமேல அது ரீஸிரோ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அவ்வளவுதான். அது நல்லா இருக்குன்னு சொல்றேன். அது வந்து எப்படின்னா டெட்பூல் டிப்ரெஸ்டா இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும். அது அவ்வளவுதான். ஆமா கரெக்ட். அது ஏன்னா இப்போ இசைக்கை சேனல்ஸ்னாலே இப்போ மோஸ்ட் ஆஃப் டைம் ஒரு ஹாரமோ இல்ல ஓவர் பவர்டு எம்சி லைக் பவர்ஸ் இருக்கணும். எம்சிக்கு இருக்கல ஸ்டூபிடான பவர் தான் இருந்தாலும் அது ஓவர் பவர்டா இருப்பான். பட் இந்த ரீஸிரோ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எம்சி வந்து ஒரு முக்கியமான கீ மாதிரி இல்லடா ஒரு முக்கியமான கீ மாதிரி கூட சொல்லலாம். லைக் அவனை வச்சுதான் அந்த பிளாட் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கீ. ஏன்னா இந்த அவங்க வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 சின்ஸோ சம்திங் சொல்லுவாங்களா, இந்த எக்கிட்டனா அந்த மாதிரி சில விச்சஸ். அதான் வந்து அந்த 7 விச்சஸ்ல 7th விச் தான் வந்துட்டு இது கூட அந்த ஒயிட் கலர். ஆமா ஆமா எக்கிட்னா அதான் எக்கிட்னாவோட ஸ்டோரி தான். அது எப்படி இப்போ மாங்கால் எப்படி போகும்னா, அதான் வந்து இதோட ஒரிஜினல் எப்படி ஆரம்பிக்கும்னா, ஓகே இதுக்கப்புறம் பீப் என்ன போட்டுக்கோங்க. அதாவது வந்து இந்த ஸ்டோரியோட மெயின் பிளாட் ஐ மீன் ஓகே பீப் போடாத மாதிரி நான் சொல்றேன். மெயின் பிளாட் என்னன்னா அந்த வேர்ல்ட்ல இந்த 7 கிரேட் விச்சஸ் இருப்பாங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் கிரேட் விச் வந்து எக்கிட்னா. எக்கிட்னா வந்து அவங்க வந்து எக்கிட்னா ஆறதுக்கு அவங்களுக்கு இதுக்கு பாஸ்ட்ல இருந்து அவங்க வரணும்னா அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு, ஸ்டெப் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒருத்தன் தேவை. ஓகேவா? அதுக்காக ஹீரோவை கூப்பிட்டு வந்துட்டு ஹீரோக்கு அந்த பவர் கொடுத்து வைப்பாங்க. ஹீரோ என்ன ஐ மீன் ஹீரோ வந்து அவன் எக்கிட்னா ஆகக்கூடாதுன்ற மாதிரி தான் ட்ரை பண்ணுவான். ஓகேவா? ஆனா அவன் என்னெல்லாம் பண்றானோ அது எல்லாமே அவளை எக்கிட்னாவா தான் ஆக்கும் கடைசியில. சோ அதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட ப்ரோக்ரஷனே அப்படி போகும். அது இல்ல லாஸ்ட் ஸ்டெப்ல தான் லாஸ்ட் ஒரு ஸ்டெப் அதுக்கப்புறம் பாதிக்கு மேல ஹீரோ கண்டுபிடிப்பான். நான் அவன் ஆகக்கூடாதுன்னு பண்றது எல்லாமே தான் அவளை ஆக்கிட்டு இருக்குன்றதே அவன் பாதி இதுக்கு மேல போனதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிப்பான். அதுக்கப்புறம் அதை அவன் ரிவர்ஸ் அவனுக்கே தெரிஞ்சிடும். ஒரு டைம் மேல அவன் பாஸ்ட ஒத்துக்க ஆரம்பிச்சிடும். அப்பதான் வந்து நம்ம ரெம்மு பேசுவான் அவன்கிட்ட, நான் என்ன பண்ணாலும் என் லைஃப் இப்படிதான் போக போகுதுன்னு பேசும்போது ரெம்மு சொல்லுவா, உன்னால மாத்த முடியும், நீ நம்பு, நீ நார்மலா நீ மத்தவங்க மாதிரி யோசிக்கிறனால நீ இப்படி இல்ல, நீயா யோசிக்கிறனாலதான் இருக்குன்ற மாதிரி சொல்லி அவன் பாஸ்ட் எல்லாம் நினைச்சு அதுல இருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் தான் அவன் அதை மாத்த ஆரம்பிப்பான். கிட்னவா இல்லாம அவளை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பான். சோ அந்த மாதிரிதான் போகும் அந்த கதையை ஈஸியாவே ஃபுல்லா. அதே மாதிரி அதுல ஒரு பாத்து அவன் எடுக்கிற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. கிளட்டன் பாத்து இது அது ஆமா அது கிளட்டனி இதெல்லாமே காட்டுவாங்க. கிளட்டனி ரேஜ் இதெல்லாமே தனித்தனியா காட்டுவாங்க. ஒரு விச்சஸை காமிச்சிடுவாங்க. கரெக்ட். அது வந்து விச் ஆஃப் கிளட்டனி, விச் ஆஃப் ரேஜ், விச் ஆஃப் லஸ்ட். சொல்லு. ஆனா இப்ப அந்த இசைக்கை ஜானஸ்ல வந்து எல்லாம் ஓவர் பவர்டா இருக்கும்போது இவருக்கு மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் இவன் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும். பட் அட் தி சேம் டைம் இருக்கலே ஒரு ஒன் ஆஃப் தி வீக்கஸ்ட் கேரக்டரா இருக்கான் இவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கம்பேர் பண்ணா. லைக் இவனுக்கு பெருசா அந்த மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்ஸும் இருக்காரு, பெருசா இவனுக்கு வந்து அந்த மேஜிக் ஸ்கில்ஸ்க்கும் இருக்காரு. இவனோட பவரே
ஒரு வாட்டி செத்து போயிட்டு திருப்பி வந்திருக்கிறது. ஓகே போன வாட்டி நம்ம இந்த தப்பு பண்ணோம், இந்த வாட்டி இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஸ்ட்ராட்டஜிஸ்டா காட்டுவாங்க லாஸ்ட். ஆமா ஆமா அவன் வந்து எப்படின்னா அவன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாறுவான். மீன் எப்படி சொன்னா அவனோட ஸ்கில்லே பார்த்துன்னு வச்சுக்கோ, இருக்கிற எல்லா இசக்காயோட ஹீரோஸையும் விட ஹையஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்கில் வந்து அவங்ககிட்ட தான் இருக்கும். ஓகேவா, ஐக்கியம் இருக்காது, ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கலா திங்க் பண்றது வந்து அவன் தான். ஷிகமாருக்கு ஈக்குவலா வந்துட்டு அவனை திங்க் பண்ணி இது பண்ண முடியும். ஏன்னா வந்து அந்த டெத் அவன் இறந்து திரும்ப வரும்போது அந்த இன்போ எதெல்லாம் நோட் பண்ணுன்ற ஸ்கில் வந்து எதெல்லாம் நோட் பண்ணணும்ன்றது வந்து அவனுக்கு தான் அதிகமா தெரியும். இப்போ நாமளா இப்ப நம்ம ஒரு இப்ப நடந்து போகும்போது வந்து நம்ம ரோட பார்த்து நடந்து போகும்போது இப்போ ரோட பார்ப்போம், ஏதாவது ஒண்ணு நம்ம ஐ கேச்சிங்கா இருந்தா மட்டும் தான் அதை பார்ப்போம். ஓகேவா, ஆனா அந்த அனிமல் அவன் எப்படி காட்டுவாங்கன்னா அவன் சின்னதா எப்படி சொல்ல, எறும்பு போனா கூட அந்த எறும்பு எத்தனை எறும்பு போகுதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுவான் அவன். ஓகேவா, சோ அப்பதான் வந்து ஒருவேளை அதை அவன் அப்படி சொல்ல அவன் பாஸ்ட் திரும்ப வந்து அவன் சேஞ்ச் பண்றதுக்கு அவனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவன் கேரக்டரே வந்து அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த அளவு ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணணும், மூவ் பண்ணுன்ற மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. அது லாஸ்ட் சீசன் பார்த்தவங்களுக்கே தெரியும். அந்த ராபிட், அந்த கிளட்டரி ராபிட்டோட இது ஃபைட் பண்ணும்போது தெரியும், சின்ன ஒரு கல்ல வச்சு ஜெயிப்பான் அவன் கடைசியில. இல்ல அவனை கிரியேட் பண்ண மாதிரி அப்படி கிரியேட் பண்ணிருப்பாங்க. பட் பாக்குற பொறுத்த வரைக்கும் அந்த ஆத்தர் அவனை டிப்ரெஸ்டா கிரியேட் பண்ணிருப்பான். டிப்ரெஷன் இப்ப சில அனிமேஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு டிப்ரெஷனா இருக்குமா, அந்த ஒரு அனிமே தான் எம்சி வரும்போது ஃப்ரெஷ்ஷா வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இப்ப யோசிச்சு பார்த்தா அது சிரிப்பா இருக்கும். பட் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், இவ்வளவு வாட்டி செத்து வரானே. ஏன்னா அவனே வந்து அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அனிமேவே வந்து நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அவனுக்கு ஒரு வாட்டி சாவறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே. சோ ரீசீரோவும் வலிக்கிறது, அதெல்லாமே திரும்ப திரும்ப வலிக்கிறது. ஆமா, ரீசீரோ ஆன்கோயிங்ல தானே இருக்கு. இப்போ ஆன்கோயிங்ல இருக்கு. அனிம் ஸ்டாப்பா இருக்கு. அனிம் 3 இயர்ஸா ஸ்டாப் இருக்கு. 2020 லாஸ்டா வந்தது. அதுக்கப்புறம் இன்னும் 2021 வந்தது லாஸ்டா, அதுக்கப்புறம் இன்னும் வரல. அதேதான். சோ ரீசீரோ வந்து ஒரு நல்ல இசைக்கை அனிமே தான். பட் அதை எடுத்தோடனே நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். லைக் ஒரு பிகினர்ஸ் அனிமே மாதிரி பார்த்தா நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். இசைக்கை அனிமே நான் ரெக்கமெண்ட் பண்ணா கண்ணை மூடிட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் கொனசோபா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஜாலியா ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடியா கை போடு ப்ரோ, ஹேண்ட் கனெக்ட் பண்ணுங்க. என்ன ப்ரோ நீ அக்வா ஃபேனா இது மெமி ஃபேனா? நான் டார்க்னஸ். நானும் யூனியன் சொல்ல வந்தேன்டா. என்னடா யூனியன் எடுத்துட்டீங்களா? நீ யூனியன் எடுத்துக்கோ, நான் டார்க்னஸ் நான் வேணா அந்த இவள் எடுத்துக்கிறேன், அந்த அட்வென்ச்சரர் இருப்பாங்கல்ல ரிசப்ஷனிஸ்ட், அவங்க எடுத்துக்கிறேன். அப்போ கடைசி எடுத்துக்க நான் பட்டதே இது ரெண்டும். சரி விடுங்கடா. இல்ல அக்வாவும் நல்ல சாய்ஸ் தான். பட் அக்வா பொறுத்த இல்ல சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன். எனக்கு காடஸ் எரின், நான் எரினோட கல்ட்ட சேர்ந்தவன் நானு. ஓ எரினா ஓகே. இல்ல எரின எரோன்னு எனக்கு அக்வா வந்து அந்த கேரக்டர் டிசைன் வந்து எல்லாமே பிடிக்கும். லைக் அந்த ஒரு ப்ளூ ஹேர் எல்லாமே. பட் எனக்கு அவ ஆட்டிட்யூட் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். லைக் அவ வந்து ஒரு சுந்தர கேரக்டர் மாதிரி இருக்க மாட்டா, ஒரு இது காட் காம்ப்ளெக்ஸ் கேரக்டர்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். பட் அவ அடிக்கேத்த மாதிரி பெருசா நடந்துக்க மாட்டா. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா ஹீரோ கிட்ட போய் ரொம்ப கிளிங்கியா என்ன காப்பாத்துறா நான் காப்பாத்தி விட்டா நக்கலா பண்ண வேண்டியது. சோ அவள் வந்து ரொம்ப நான் ஹேட் பண்ணவே மாட்டேன். லைக் எனக்கு வந்து அக்வா வந்து ஒரு கேரக்டரா பிடிக்கும். பட் அவளோட எனக்கு எபிசோட் எல்லாம் பாக்கும்போது அவ வந்து நக்கலா பண்ணும்போது ஓகே, அப்ப எந்த அளவுக்கு அவ அடுத்த அளவு போறா அப்படின்றத பாக்க ஆர்வமா இருக்கும். சீசன் 1ல முடிஞ்ச சீசன் 2 அப்படிதான் பாக்க ஆரம்பிச்சேன். ப்ரோ கோனோசுபா டப்பு சூப்பரா இருக்கும். அக்வா போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருப்பான் ஃபுல்லா. அது எல்லா அத இங்கிலீஷ் டப் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் அனிமே டப் தான் இருக்கும். கரெக்ட் தான். அது இங்கிலீஷ் டப்ல வந்து இதெல்லாம் வந்து சூப்பரா பண்ணிருப்பான். ஸ்பெஷலி அந்த இது எப்ப தெரியுமா கரெக்டா இது செங்கல் வச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல ஸ்டார்டிங்ல. ஆமா 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 ஆமா. அதுல அக்கா வந்து நான் ஒன்னு யோசிச்சிருக்கேன் அப்படின்னு போயிட்டு காஸ்மாட்ட சொல்லுவானா, காஸ்மால அப்ப உனக்கு மூளெல்லாம் இருக்கா யோசிக்கிற அளவுக்கு அப்படின்னு கேட்போம். இங்கிலீஷ்ல பாக்க தெரியல, ஆனா காமெடி. அது இங்கிலீஷ்ல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா படம் ரோஸ்ட் பண்ணும்போது லைக் ரேசிசம் ரோஸ்டிங் இந்த மாதிரி டைலாக்ஸ் வந்தா இங்கிலீஷ் டப்பிங் பக்காவா அந்த ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணிடுவான். பட் இப்ப நம்ம டப்பிங்லாம் போகாம அனிமேக்கு போயிடலாம். இப்ப நம்ம கிரித்தோ சொன்ன மாதிரி கொனோசுபா வந்து நான் பிகினர்ஸ்க்கு நிறைய ரெக்கமெண்ட் பண்ண ஒரு அனிமே தான். லைக் அதுல வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஓவர் பவர்டான எம்சி இல்லாம இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இசைக்கே அனிமேஸ்லயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்றத நல்லா பாக்குறதுக்கு ஈஸியா காமெடி எடுத்துட்டு போற ஒரு அனிமே வந்து கொனோசுபாவா இருக்கும். காமெடின்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அதான் அது அது அந்த கொனோசுபா பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு ஒரு பாக்குறதுக்கே ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதுல எவனுமே ஓவர் பவர்டா இருக்க மாட்டாங்க அவன் டீம்ல இருக்கிறவன். ஆனா இவங்க பண்ற ஒரு விஷயமும் பெரிய பெரிய அட்வென்ச்சர்ஸ் கூட அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது.
ஃபர்ஸ்ட் சீசன்லலாம் தவளை சீன்லாம் பார்க்க சரியான காமெடியா இருக்கும். அந்த தவளை சீனு அதெல்லாம் காமெடி. ஆனா அது என்னதான் காமெடி காமிச்சாலும் ஒரு பிரச்சனைன்னு பெரிய பிரச்சனை வரும்போது எதையாச்சும் யோசிச்சு சமாளிச்சிருவாங்க இவங்க டீமா சேர்ந்து. அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி இன்டர்னலா சிரிப்பு இருக்கும். ஏண்டா இதெல்லாம் ஒரு மெத்தட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்களா, சூப்பரா, கரெக்ட், ரைட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த இது ஹோலி வாட்டர் நார்மல் இது ஸ்ப்ரிங் வாட்டரா மாத்திரும் அந்த சீனு. அது அவனுங்க திருப்பி இவன் ஒரு வாட்டி இதுவாயிடுவான்னு நினைக்கிறேன். மரத்துல இருந்துகிட்டு அம்பு விட்டுட்டு இருப்பானா, அப்போ அவன் மேல ஏதோ ஒண்ணு வந்து விழுந்துருவான், இறந்துருவான். போயிட்டு திருப்பி ஒரு காடஸ்ட் போய் பேசிட்டு இருப்பான். ஆமா, அதான் எரிஸ்ன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். எரிஸ் அந்த சீன்ல இது நான் திருப்பி வரமாட்டேன், நான் இங்க கொண்டாரு பேச போறேன் அப்படின்ட்டு அங்க உட்காந்துருவான். அப்புறம் மெகுமி நான் அந்த பண்ற சீன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெளில வரும். ஆனா மெகுமி வந்து அந்த அவன் இதுல வந்து கொஞ்சம் கிரிக்கில வைக்கிறது கண்ட இடத்துல, அதெல்லாம் பார்க்க போது நல்லா சிரிப்பா இருக்கும். பிளஸ் எனக்கு வந்து அந்த கொடசபலை இன்னொன்னு ஒன் ஆஃப் தி பிடிச்ச மொமெண்ட் என்னன்னா, அவன் வந்து அந்த ஒரு சக்யூபஸ் சென்டர் மாதிரி போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கிறது கனவுல இருக்கலன்னு சொல்லிட்டு டார்க்னஸ் பண்ணிட்டு இருப்பானா. அந்த சக்யூபஸ் அப்புறம் பாத்துருக்கிறது அந்த 3 பேருமே சக்யூபஸ் அடிக்கலாம் நிப்பாங்க. இவனும் துண்டை போட்டுக்கிட்டு துண்டை மட்டும் வச்சு கவர் பண்ணிக்கிட்டு ஃபைட்டிங் போசர் நிப்பான். அதெல்லாம் பார்க்க முடியே மக்களே. இப்ப நாங்களே இப்படி எப்படி பழைய சீன்ஸ் எல்லாம் யோசிச்சு நாங்களே உள்ள இன்டர்னலா சிரிச்சுக்கிறோமோ, உங்களுக்கு இந்த மாதிரி சிரிக்கலாம் ஆசைப்பட்டீங்களா, இந்த அனிமே போய் மறக்காம ட்ரை பண்ணுங்க. அந்த அடுத்தவரை வேற யாராச்சும் அனிமே யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணணும்னா ஸ்லைம். இப்போ நம்ம ஸ்லைம் பத்தி ஃபர்ஸ்டே பேசணும்ல, தி டைம் ஐ ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம். எனக்கு தெரிஞ்சிருக்க அந்த இசைக்கை ஜானர்ஸோட ஜானரி என்னது ரொம்ப ஜெனரிக்கான டைட்டில் ஸ்டார்ட் ஆன ஃபார்ம் பண்ணதே நம்ம கிரிக்க சொன்ன மாதிரி இந்த ஒரு அனிமே வந்திருக்கிறது தான். பட் அதுக்கு நான் அந்த அனிமே வந்து மொக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே முடியாது. அந்த அனிமே வந்து கேரக்டர்ஸ் வந்து ஓவர் பவர்டா பயங்கரமா இருப்பாங்க. அவன் எந்த அளவுக்கு ஓவர் பவர்னு சொல்லிட்டு காமிக்கிற விதமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். லைக் ஸ்லைமை பொறுத்த வரைக்கும் மெயின் கேரக்டர் மட்டும் ஓவர் பவர்டா காமிக்க மாட்டாங்க. அவன் கூட இருக்க சபாநெட்ஸுமே இவன் சபாநெட்ஸ் கூட இருந்து யாராச்சும் பெருசா சபாநெட்ஸ் கூட இருக்கணும்னா நம்ம யோசிச்சா எப்படி யோசிப்போம், ஒரு நார்மலா இருப்பான் இல்ல கொஞ்சம் அபவ் ஆவரேஜ் மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு யோசிப்போம். பட் கம்பேர்ட் டு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அந்த வேர்ல்ட்ல இருக்கிறவங்க கம்பேர் பண்ணா அவன் சபாநெட்ஸே ஓவர் பவர்டா இருப்பாங்க. அதுவும் அவனால ஓவர் பவர்டா இருப்பாங்க. அது ஒரு இது பண்ணுவான்ல, பேர் கொடுப்பாங்க. கரெக்டா இல்லடா, அவன் பேர் கொடுத்ததால ஓவர் பவர்டா இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவன் சபார்டினேட்டே இந்த அளவுக்கு ஓவர் பவர்டா இருந்தா அப்போ மொத்த லீடரே எந்த அளவுக்கு ஓவர் பவர்டா இருக்கும் அதுன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி சிந்திக்க வைக்கும். ஏன்னா லீடரை பொறுத்த வரைக்கும் அவன் நிறைய ஃபைட் வந்து பெருசா ரொம்ப கிராண்ட் ஸ்கேல்ல வந்து ஃபைட் போட்டுக்க மாட்டான். அவன் ஃபைட்னு ஒன்று பார்த்தாலும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா முடிக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம். மோஸ்டா அவன் ஆப்போனன்ட்ஸ் வந்து ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு எதுவும் சேலஞ்ச் இல்ல அந்த இடத்துல. அதான் ஸ்லைம் பத்தி பேசிட்டு ப்ரோ, சேலஞ்ச் இல்ல. பிளஸ் அவனுக்கு யோசிக்கிறதுக்கு வந்து மைண்டும் தேவையில்ல. அவனுக்கு அந்த ரஃபைல்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்லு பிளான் வேணுமா, டே ரஃபைல் ஏதாச்சும் பிளான போடுறான், அனலிசிஸ் பண்ணு, பிளான போடு, அவன் முடிச்சு வச்சிரு, நான் போய் ஓரமா படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கூட முடிக்கலாம் அவன். அது அனிமேஷன் தான் போக போக ஒரு மாதிரி எப்படி சொல்றது ரொம்ப நார்மல் சொல்றத கொஞ்சம் இல்ல மொக்க பண்றது சொல்றத அதை சுத்தி வர நிறைய அனிமேஷன் வந்து அந்த அனிமேஷன் வந்து நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வருஷம் ஏறுது, சோ அனிமேஷன் ஜென்ரலாவே அனிமேஷன் ஏறதான் செய்யும். பட் அந்த டைம் அந்த ஸ்லைம் ஷோக்கு மட்டும் பெருசா அந்த அனிமேஷன் வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் ஸ்டோரி வைஸ் வந்து டெஃபினெட்லி ஒரு ஒர்த் தான் அது ஸ்டோரிக்காகவே. இதுக்கப்புறம் நான் அடுத்து ரெக்கமெண்ட் பண்ணா ஓவர்லார்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓவர்லார்ட் சூப்பரா இருக்கும். அதுவும் கேம்குள்ள மாட்டிக்கிற மாதிரி தான். அது கேம்குள்ள அது ஆனா கேமா இல்ல ரியல் வேர்ல்ட் தான் தெரியும். அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். லைக் அவன் கேம்ல இருக்கிற அதே கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி ஊர் பேர் இருக்கும், அதே ஐட்டம்ஸ் இருக்கும். ஆனா அது அப்படியே ரியல் வேர்ல்ட் மாதிரி இருக்கும். அதே ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சிருப்பான். ஆனா அது அப்படியே ரியல் வேர்ல்ட் மாதிரி இருக்கறனால, ஏன்னா இப்ப நம்மளுக்கு அந்த எஸ்ஏஓனா அந்த ஒரு நம்ம ஸ்டேட்டஸ் பாக்கறதுக்கோ அந்த மாதிரி சொல்ல அந்த விஆர் வெர்ச்சுவல் ஸ்கிரீன்ஸ் மாதிரி வரும்ல, கான்டெக்ஸ்ட் தெரியும் நம்மளுக்கு. இது வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி, இது ரியல் வேர்ல்ட்னு சொல்லிட்டு அந்த டிஃபரன்ஸ் காமிச்சிருப்பான் எஸ்ஏஓல. இதுல எது ரியலே எதுன்னு தெரியாது. அதான் இது வந்து டோட்டலி ரியாலிட்டி மாதிரி இருக்கும். லைக் அவன் ஒரு ஸ்கில் பேர் சொன்னா அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆகும். ஆனா அது வந்து அவன் உட்காந்து ஒரு லிஸ்ட் மாதிரி உட்காந்து பார்க்க முடியாது. ஒரு வெர்ச்சுவல் மாதிரி லிஸ்ட் எடுத்து நம்ம விஆர் கேம்ஸ் ஆனாலும் இல்ல கேம்ஸ் ஆனாலும் அந்த ஸ்டேட்டஸ் பாக்குற இது மாதிரி அவனுக்கு எதுவுமே இருக்காது. அவன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். சோ அதுவுமே ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. போக போக அது ஸ்டோரியை வந்து எந்த டைரக்ஷன்ல போடுன்னு சொல்லிட்டு போக தெரியாம ஒரு மாதிரி போடு. லைக் அது வந்து நம்மளுக்கு சரியா புரியாத மாதிரி எடுத்துட்டு போறான்னு சொல்றதா இல்ல நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லி தரல. இப்போ அந்த ஓவர்லார்ட் சீரிஸே ஃபர்ஸ்ட் அவன் வரும்போது இந்த வேர்ல்ட பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ யோசிச்சு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பான். அவன் கூட ஒருத்தர் இருப்பான் டெமியூரோகுன்னு சொல்லிட்டு,
ஓகே வேர்ல்டு படி தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே, வாங்க இந்த வேர்ல்டே கான்கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவன் பாத்துக்கு பக்கத்துல இருக்கிற கண்ட்ரியோட சண்டை இழுக்க ஆரம்பிச்சிருவான். இவனும் போய் வேற வழியே இல்லாம தலை காமிச்சு சண்டை போடுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் யோசிக்கும் போதும் காமெடியா இருக்கும். பட் அந்த சண்டை சீன்ஸ் வந்து பெருசா இருக்கும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கிராண்டான லைக் இப்போ கிராண்டான ஃபைட் சீன்ஸ்னா ரெண்டு பேருமே வந்து நல்ல பவர் ஒரு ஈக்குவல் பவர்ல இருந்து அது வந்து எப்படி காமிக்கிறாங்க பொறுத்து இருக்கு. பட் ஓவர்லாட்ல இருக்கிற ஃபைட் சீன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் எப்படி இருக்கும்னா இவங்க வந்து வே ஓவர் பவர் லைக் எந்த அளவுக்குன்னா அந்த ஓவர்லாடுக்கு வந்து பட்லரா வேலை செய்யறவங்க கூட இருக்குல்ல அந்த வேர்ல்ட்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி அட்வென்ச்சர்ஸோட பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த பட்லர்ஸ் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. மோஸ்ட் இல்ல பட்லர் அந்த லோயஸ்ட் லெவல் பட்லரே வந்து ஒரு கிங்டமே ஒரே ஆளா நின்னு சண்டை போடுற அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லா இருப்பான். ஆனா ஒரு அந்த லோயஸ்ட் லெவல் பட்லர் சொல்றேன். இல்ல அந்த 10th பிளேஸ்ல அவன் டெத்லைட்டால ஒரு ஆர்மி ஒரு 100,000 பேர் கொண்ட ஆர்மி கூட சண்டை போட முடியும் சாவாகவன் அந்த மாதிரி இருக்கும். நான் அவனை சொல்ல அவன் கூட வந்து அந்த குரூப்ல வந்து ஒரு 10th சீட் மாதிரி இருக்கும் லைக் அந்த 10th ஜெனரல் ஆட்டம் அவனுக்கு கீழ இருக்கிற அந்த மெய்ட் மாதிரி அந்த மெய்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க கூட மெய்ட் சொல்றேன். புரியுது ஹவுஸ் கிளீனிங் மெய்ட்ஸே வந்து ஒரு அம்மா தெரியும் அதுவே சீசன் 1ல ஒரு ஃபைட் காமிப்பாங்களே அந்த ஒரு மெய்டே போயிட்டு வந்துட்டு ஒரு கட்டாஸ்ட்ராஃபி டைப் மான்ஸ்டர் வந்து சண்டை போட்டு ஜெயிக்கணும். அதுவும் சண்டை கூட போட மாட்டாங்க கொடையதான் ஓபன் பண்ணுவாங்க அதுக்கே செத்துருவாங்க. அதான் சோ அந்த மெய்ட்ஸ் கூட அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. சோ இவங்க மத்த கேரக்டர்ஸ் வந்து பெருசா ஃபைட் சீன்ஸ் வந்து கிராண்ட் ஸ்கேல்ல காமிப்பாங்க. பட் ஃபைட் வந்து ரொம்ப ஒன் சைடா முடியும். லைக் வந்து அந்த ஆப்போனன்ட் அந்த எதிரி அவனுக்கு எதிரின்னு ஒருத்தர் தான் அவனுக்கு லிட்டரலி 0.0% இது சொல்ற இது வந்து தப்பு. அதான் வந்து இந்த ஃபைட் ஆரம்பிக்காது. ஏன்னா அதான் வந்து ரெண்டு பேர் சண்டை போட ஆரம்பிச்சாதான் ஃபைட் வந்து முடிஞ்சுன்னு சொல்ல முடியும். அது ஆரம்பிக்க முன்னாடியே தெரிஞ்சிருமே அவன் தான் ஜெயிக்க போறான். அது எப்படி ஆரம்பிச்சு முடிஞ்சுன்னு சொல்லிட்டு கணக்கு வரும். அந்த எல்லா ஃபைட்டுமே அப்படிதான் போகும். இல்ல அதான் ஆப்போனன்ட்க்கு ஒரு கிளிம்ஸ் ஆஃப் ஹோப் ஆச்சு கொஞ்சமாச்சு காமிக்கலாம். ஒரு 0.01% அது வந்து அதோட சீன் மாதிரி கரெக்டா இருக்கு. காட்டுவான் ஒரே இடத்துல ஹோப் காட்டுவான். நம்ம போதத்தை கழட்டி ஹோப்ப காட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்த ஹோப்பி அழிச்சிருவான். இல்ல அது ஒண்ணு இருக்கு. இன்னொரு சீன் இருக்கு அந்த ஷல்டியர்னு சொல்லிட்டு ஒரு வேம்பயர் பொண்ணு மாதிரி இருக்கும். அந்த வேர்ல்ட்லயே வந்து ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் மாதிரி ஒருத்தர் இருப்பானா அவன் கத்தி எடுத்து வீசுவான். அவன் வந்து அவன் நகத்தை பார்த்துட்டு நல்லா நகை வெட்டுறியப்பா எனக்கு அப்படியே வந்து நகை வெட்டுறதுக்கு அசிஸ்டன்ட் வந்துடுறியா வச்சு வீசுவான் சுண்ட வச்சு தடுத்துட்டு பரவாயில்ல நல்லாதான் நகை வெட்டுற அப்படின்னு வந்து அவர் யோசிச்சு போறான். அதுக்கப்புறம் அந்த அனிமல் அடுத்த 2 சீசன் ஒரு டிப்ரெஷன்ல தான் இருப்பான். அவன் லாஸ்ட் சீசன் அதுக்கப்புறம் எஞ்சி வருவான். அவன் ஓகே டிப்ரெஷன் விட்டு வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செத்துருவான். வேற விஷயம் ஸ்பாயிலர்ஸ் நம்ம பாட்காஸ்ட் எல்லாமே ஃபுல்லா ஸ்பாயிலரோட தான் இருக்கும். அதனால பிரச்சனை இல்ல. கிடையாது. எல்லா ஸ்பாயிலரும் வந்துரும். அப்படி சொன்னா இருங்க நான் வாங்கலாம். அப்ப சரி வாங்க அப்ப சோலோ லெவலிங் பத்தி பேசுவோம் வாங்க மக்களே. சோலோ லெவலிங் ஜாப்லெஸ் கிரியேஷன் நம்ம முடிக்கலடா. அது மான்வால ப்ரோ கொஞ்சம் இது ஃபேமஸா இருக்கிறதுக்குலாம் போவோம். ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் அதான் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் பத்தி பேசுவோம். ஃபேட் சீரிஸ் இருக்குல உள்ள ஃபேட் இருக்கு ப்ரோ. ஃபேட் சீரிஸ் தான் ஃபேட் இருக்கு. ஆனா ஃபேட் ரீஇன்கார்னேஷன் வராது. இன்கார்னேஷன் ஐ மீன் இசக்காயிலே வராது. வருமான்னு கேக்குறேன். இல்ல இல்ல கேரக்டர் சொன்னா இசக்கை வரும். இல்ல இன்கார்னேட் வரும். ஒரு ஃபேட் சீரிஸ் ரொம்ப பெருசு. அது ஆல்ரெடி ஃபேட் சீரிஸ பத்தி வராது ஒரு இதுல போட்டிருக்கு. அது எதுலயா போட்டோம் ஃபேட் சீரிஸ் பத்தி பேசி போட்டேன். ப்ளீச் அந்த அதோட சேர்த்து தானே போட்டேன் அனிமே அப்டேட்ஸ்ல. அதுல போயிட்டு வாட்ச் ஆர்டர் எல்லாம் அதுல இருக்கு போய் பாத்துட்டு வந்துருங்க. இல்ல இப்ப அதான் ஃபேட் சீரிஸ் பத்தி நான் ஒண்ணே சொல்லிடுறேன். ஃபேட் சீரிஸ் வந்து ஒரு சில இடத்துல வந்து இசக்கை ஜானர்ஸ்ல வந்து லைக் இப்ப ரீஇன்கார்னேஷன் டைப் ஆஃப் இசக்கை ஜானர்ஸ் இருக்காது. பட் அனதர் வேர்ல்ட் வந்து நீங்க ஆட் பண்ணா ஆட் பண்ணிக்கலாம். அது முக்கியமா நான் அந்த ஃபேட் கிராண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு சொல்லுவேன். லைக் இவங்க வந்து அந்த ஒரு 7 சிங்குலாரிட்டி சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சிங்குலாரிட்டி இவங்க டிராவல் பண்றதுக்கு டோட்டலி வேற வேர்ல்ட் இல்ல வேற டைம் லைனுக்குலாம் போவாங்க. அது வேணா இசக்காய்னு சொல்லலாம். ஃபேட் நார்மல் இசக்காய் சொல்லக்கூடாது. அது சொல்ல தாராளமா அட்வான்ஸ் வேணா சொல்லலாம். ஆனா அதுவும் வராது. அதான் அது வந்து இசக்கை மாதிரி கொண்டு போன இசக்கை பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. அது நார்மல் இசக்கை வராதுல. மல்டிவர்சல் டிராவல் தான் வந்து இசக்கைல வரும். ஆமா அது ஒரு மாதிரி கலந்து வச்சிருப்பான். அது எதுனே சொல்ல முடியாது.
அது வந்து இசைக்கை மாதிரி எடுத்துட்டு போன ஒரு ஹிஸ்டரி மிக்ஸ் பண்ண ஒரு அனிமே கூட ஹிஸ்டரினா எக்ஸாக்டா ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் சொல்ல முடியாது, பட் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்த அனிமே சொல்லலாம். இசைக்கை மாதிரி எடுத்துட்டு போன ஒரு அனிமே இது தான் சொல்லும் போது fantasy anime. ஞாபகம் வருது. ஜெட்வி விசி குண்டம் டைப் அனிமெலாம் நிறைய பிடிக்கும். யாரா கேளுங்களா அதை பத்தி? அவனுக்கு நிறைய என்னது? பாப்பான் உட்காந்துட்டு. குண்டம் என்ன டைப் anime bro? அனிமே, மெக்கா அனிம்ஸ்லாம் நிறைய பாப்பான் அவன். மெக்கானிக் அது இது நிறைய சொல்றேன். எஸ்எஸ்எஸ் bro, குண்டம் அந்த மாதிரிலாம் பாத்துக்கிட்டு இருப்பான். அதான் நியான் ஜெனசிஸ் எவாஞ்சலின் இத பத்தி இன்னொரு இதுல பேசுவோம். மெக்கானிமஸ் தனியா போட்டா வேணா பேசலாம். ஆனா மெக்கானிமஸ் இல்ல அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அது. திட்டிட்டு இருப்பான் எப்ப பார்த்தாலும். ப்ரோ நியான் ஜெனசிஸ் தான் எவ்வளவு நல்லா இருக்கு, நீ என்ன ப்ரோ இப்படி சொல்ற? ஏய் அவன் நியா ஜெனசிஸ் அவன் பார்க்கல. லைக் நான் வந்து என்னயா மெக்கா அனிமே அதான் சொல்றேன். திட்ட ஆரம்பிச்சா வண்டே கேட்பான் அவன். ஒரு மணி நேரம் திட்டுவான். அவ்வளவு இருக்கு அவன் கிட்ட இல்ல கண்டு. அதான் எனக்கு வந்து மெக்கானிமஸை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க பாக்குற மாதிரி நியன் கெனிஸ் எவன்கிலியன் இந்த மாதிரி பார்த்து நான் வந்திருக்க மாட்டேன். நான் டோட்டலி ரேண்டமா ஒரு மெக்கானிமே பார்த்து அப்படி வந்திருப்பேன். நான் வந்து அதனால மெக்கா ஜானஸ் வந்து நிறைய பேர் மெயினா பார்த்த அனிமேஸ் வந்து இன்னுமே எதுவுமே பாத்துருக்க மாட்டேன். பட் அந்த மெக்கா அனிமேஸ் விட்டுருவோம். இப்ப ஜாப்லெஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜாப்லெஸ் ரீஅனிமேஷன் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு 2 காரணம் எனக்கு தெரிஞ்சு வந்து. ப்ரோ முக்கியமா முன்னாடியே ஒண்ணு சொல்லிடுறேன், ஜாப்லெஸ் ரீஅனிமேஷன் ஸ்பாயிலர் பண்ணிடாதீங்க, ஏன்னா நிறைய பேர் அதை பாக்குறானுங்க. ஸ்பாயிலர்னா இல்ல, டோன்ட் வரி, ஸ்பாயிலர்லாம் பண்ணாம. ஏன்னா நான் இப்ப எதுக்காக ஃபேமஸா இருக்குன்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் காரணம் வந்து அந்த இருக்கிற எம்சி வந்து நிறைய பேர் இன்னொருமே ரிலேட்டபிளா நினைச்சிட்டு இருக்காங்க. ஏதோ தன்னைத்தானே ஸ்கூல்ல நம்மள வந்து நிறைய பேர் புல்லி பண்ணிட்டாங்க, நம்ம வந்து ரொம்ப லோடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க சில பசங்க அனிமே பாக்குறவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் செத்து போயிட்டு ஒரு புது வேர்ல்ட்ல வந்து ஃப்ரெஷ்ஷா லைஃப் ஸ்டார்ட் பண்றது. இப்ப இசைக்கை ஜானஸ்னாலே இப்ப சொன்ன மாதிரி நிறைய பேர் ஓவர் பவர்ஸோட போற மாதிரி இருக்குமா, பட் அதை கம்பேர் பண்ணா இவன் குழந்தையா பிறந்து குழந்தையில இருந்தே இவன் மேஜிக் வந்து கொஞ்சம் கத்துக்கிறதுனால தான் இவன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கான். அப்ப கூட இவன் வந்து ஓவர் பவர் மாதிரி காமிக்க மாட்டாங்க. ஒரு ஆவரேஜான ஹியூமன் கம்பேர் பண்ணா இவன் பவர்ஃபுல்லா இருப்பான். அண்ட் இவன் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்றது காமிக்கிறது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஒரு இசைக்கை ஜானர்லயே. பிளஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஜாப்லெஸ் ரீஅனிமேஷன் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு வந்து இன்னொன்னு வந்து அது ஒரு வேர்ல்டு பில்டிங். இப்ப இசைக்காயில வந்து ஓவர் பவர் இருக்கிற எம்சிஸ் இருக்கிற ஒரு ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இருக்கும், இல்லையா அந்த ஊருக்குள்ளேயும் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஊரை விட்டு தாண்ட மாட்டாங்க. பட் ஜாப்லெஸ் ரீஅனிமேஷன் பொறுத்த வரைக்கும் இவங்க உலகத்துல இருக்க சில பல இடத்தெல்லாம் சுத்திக்கிட்டு அவங்க அம்மாவை தேடுறது. சரி ஸ்பாயிலரோ, ஓகே அதை வேணா கட் பண்ணிருங்க ப்ரோ. சரி அதான் இப்ப ப்ரோ பீப் போட்டுறாங்க கரெக்டா ஓகே ஓகே. அதான் ஆக மட்டும் அவங்க வந்து ஊர் சுத்தும் போது அவங்க புதுசு புதுசா என்ன மாதிரி இடத்துக்கு போறாங்க. அண்ட் அதுக்கு வந்து லாங்குவேஜும் புதுசா யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப பிடிக்கும். லைக் வந்து அந்த ஒரு டீமன் கான்டென்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு போவாங்க. அவங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து டோட்டலி ஒரு புது லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. வெறும் சும்மா ஒரு இங்கிலீஷ் வச்சு ஓட்டுற மாதிரி இல்லாம அதுக்குன்னே ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணிட்டு பேசுற மாதிரி இருக்கும். அதுவுமே ரொம்ப பிடிக்கும் பார்க்கும்போது. சோ ஒரு இசைக்கைன்னு சொல்றோட ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல இருக்கிற ஜானர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் பக்காவா வந்து எடுத்துட்டு போவான் ஒரு ஸ்டோரிய. அதுதான் நான் ஜாப்லெஸ் ரீஅனிமேஷன் சொல்வேன். ஒரு இசைக்காயும் தாண்டி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு பில்டிங் வந்து அவன் பக்காவா பண்ணிட்டு போறான். ஓகே, என்னோட கருத்து. வேற யாராச்சும் சொல்ல விரும்புறீங்களா? நான் பார்த்த ஒரு 2 சொல்றேன். இது எத்தனை பேர் பாத்திருப்பீங்கன்னு தெரியல, கொஞ்சம் அண்டர்ரேட்டடா தான் இருக்கும். ஜாப்லெஸ் ரீஅனிமேஷன் எனக்கு கருத்து கிடையாது, எனக்கு அது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா ஐ மீன் திடீர்னு நல்லா இருக்கும். ஆனா வந்து எப்படி சொல்ல 12 எபிசோட்ல 10 சொல்லுங்க. அதான் ப்ரோ அது அந்த அளவுக்கு அதாவது ப்ரோ சொன்ன மாதிரி இந்த இதுக்கெல்லாம் அவ்வளவுதான். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு அந்த இம்பாக்ட் இல்ல. இல்ல ஏன்னா எனக்கு வந்து ஜெனரலாவே இசைக்கை மாதிரி லைக் இசைக்காயை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டோரி ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கணும். ஓகேவா, இந்த எபிசோட் முடிச்சேன்னா அடுத்த எபிசோட்ல என்ன இருக்குன்னு பார்க்க தோணணும். இல்ல ஆனா எனக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி இசைக்கை அனிமேஷன் வந்து பெருசா நிறைய பார்த்தாச்சா. சோ எனக்கு இப்போ வந்து அந்த மாதிரி பாக்குறது பெருசா இருக்காரு. பட் அது கம்பேர் பண்ணா எனக்கு என்ன மாதிரி பிடிக்கும்னா மோர் ஆர் லெஸ் ஃபேண்டசி. லைக் அது வந்து இசைக்கை ஜானர்லயே வரட்டும், பட் அது வந்து அந்த ஃபேண்டசி வேர்ல்டு ஃபோக்கஸா இருக்கணும். பிளஸ் அந்த கேரக்டர்ஸ் வந்து பெருசா ஓவர் பவர்டா இல்லாம இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி தெரியல, கிரிம்கார் ஆஷஸ் அண்ட் இல்யூஷன் சொல்லிட்டு ஒரு அனிமே இருக்கு. அது யாராச்சும் பாத்திருக்கீங்களா? கிரிம்கார்னு சொல்லிட்டு வரும். சொல்லு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தனான்னு தெரியலையே. அந்த அனிமே வந்து டெக்னிக்கலி இசைக்கு அனிமே தான். சடனா நிறைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க நார்மல் வேர்ல்ட்ல இருந்து மெமரிஸ் எதுவுமே இருக்காது. பட் சடனா புதுசா ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட் வந்து முழிச்சு வந்திருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து அவங்க டெய்லி லைஃப் வந்து அங்க வாழ்றதுக்காக ஒருத்தரும் அட்வென்ச்சர் மாதிரி அவங்க ஆக்குபேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல நம்ம மெயின் தெரியும் ப்ரோ, அதுல இருக்க கொஞ்சம் கொஞ்சமா சாவாங்களே.
கொஞ்சம் கொஞ்சமா சாவாங்க. அதுல ஒருத்தர் சாவாங்க. நிறைய பேர் சாவ மாட்டாங்க அந்த அனிமேல. லைக் நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் ஒருத்தன் சாவான், அவன் செத்த உடனே அப்படியே நிறுத்திடுவாங்க. இது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கரெக்ட் தான். பார்ப்பாங்க யாராவது அந்த சாவ மாதிரி தான் இருக்கும். போறோம்ட்டு. அதே மாதிரி தான். பாத்திருக்கேன் ப்ரோ, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இல்ல அதான் அந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய ஓவர் பவர்டான அனிமேஸ் இசைக்கை அனிமேஸ் பாத்துருக்கேன். அந்த ஒரு அனிமே பார்க்கும்போது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். லைக் ஜாப்லெஸ் ரீஇன்கர்ஷன் கூட நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாப்லெஸ் ரீஇன்கர்ஷன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு ஃபேண்டசி அனிமே ஜானர்லயே வந்து அந்த கிரிம்கார் ஆஷஸ் அண்ட் இல்யூஷன்ஸ் வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஏன்னா அது வந்து அந்த இசைக்காயை தாண்டி ஒரு ஃபேண்டசி ஜானர். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட் இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் ஹண்ட் பண்ணி வாழ்ற மாதிரி ஒரு வேர்ல்ட்ல வந்து நிஜமாவே ஒரு பார்ட்டி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எப்படி ஹண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரொம்ப நான் வந்து ரியலிஸ்டிக்னு சொல்றத ரொம்ப வே ஓவர் பவர் ரொம்ப மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்கிட்டையும் அந்த ஸ்ட்ரென்த்னிங் எபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாம இப்ப நம்ம வந்து மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அங்கேயும் இருக்கும். லைக் ரொம்ப மேஜிக் ஓரியன்டோ இல்ல ரொம்ப அந்த ஆரா நம்ம மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு சண்டை போடுறதா அந்த மாதிரி கூட இருக்காது. அவங்களே பிளான் போட்டுட்டு அவங்களே ஹண்ட் பண்ணி சண்டை போடுற மாதிரி இருக்கும். அது வந்து நிறைய இசைக்கை ஜானர்ஸ் கம்பேர் பண்ணா ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கான ஒரு வைப் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுவுமே நான் நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் அது வந்து ஆல்ரெடி சில இசைக்கை அனிமேஸ் பார்த்தவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எடுத்தோடனே ஒரு இசைக்கை அனிமே சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம கிரித்தோ செத்துட்டான்னு சொல்றோட இப்ப நம்ம கிரித்த வந்து ஜாப்லெஸ் ரீஇன்கர்ஷன் வந்து பிடிக்காத காரணம் வந்து ஒரு 10 எபிசோட் ஒரு மாதிரி டல்லா போகும்னு சொன்னா பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த அனிமையும் அதே மாதிரி தான் போகும். ஏன்னா இப்போ இதுல வந்து பெருசா கிராண்டான ஃபேன்சியான மேஜிக் கிராண்டான மேஜிக் ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி இருக்காது. இவங்க சிம்பிளான ஸ்டைல தான் ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அதுலயுமே சில எபிசோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவன் நண்பர் செத்தான் அதுக்கு ஒரு ஒப்பாடி வைக்கிறதுக்கு ஒரு எபிசோடு, புதுசா ஆள் தேர்றதுக்கு ஒரு எபிசோடு, அந்த ஆள் இவங்க டீமுக்குள்ள வந்திருக்கிறதுல மத்த டீம் மெம்பர்ஸ் வந்து ஓகே சமாதானப்படுத்துறது, இவன் நம்பா புது ஆளு இவனுக்கு நல்லா வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு எபிசோட் சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாதான் போற மாதிரி இருக்கும். எப்பவுமே அது ஆக்ஷன்ல இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் அட் தி சேம் டைம் ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல லிவ் பண்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு அந்த அனிமே வந்து நல்லாவே கொடுக்கும். அது நான் கருத்து சொல்லிட்டேன்ப்பா. அந்த அனிமே பார்க்கணும்னா பாருங்க, உங்க விருப்பம் தான். ஓகே சரி, நான் ஒரு 2 சொல்றேன் நான் பார்த்தது. இது நான் பார்த்து எனக்கு ஃபேவரட்டா இருக்குது 2 அப்படின்னு சொல்லலாம். இசக்காய் ஜான்ரை பொறுத்த வரைக்கும் இது இசக்காயின்னு சொல்லிட்டு நீங்க ஒத்துக்கிட்டா சரி, ஒத்துக்கினாலும் சரி அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டானியா தி ஈவில். சாகா ஆஃப் டானியா தி ஈவில் பாத்துருப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து முழுசா கூட முடிச்சதா இல்லைன்னு சொல்லிட்டு இல்ல. அதுல வந்து ஆனா சில சீன்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்கு. ஒரு சீசன் தான் ப்ரோ இருக்கு. ஓ அப்படியா? அதுக்கு ஏதாவது மூவிஸ் அந்த மாதிரி இருக்கா? ஒரு ஓவியம் இருந்துச்சு. இல்ல அதான் ஏன்னா எனக்கு அந்த ஃபுல் சீரிஸா நான் பார்த்த ஞாபகமே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன இடம் தான் அது வந்து கடைசியா ஒரு வார் முடியும். அது ஆக்சுவலி ஒரு நல்ல வேலையில இருப்பான் ப்ரோ. வேலையில இருக்கிறவன இந்த எப்படி சொல்றது, பெரிய ஹை எண்ட் வேலையில இருப்பான், மேனேஜர் போஸ்ட் மாதிரி. திடீர்னு அவன் ஒருத்தனை வேலையை விட்டு தூக்குன உடனே இது ட்ரெயின் ஏற போகும்போது அவனை ட்ரெயின்ல தள்ளி விட்டு சாவச்சிருவானுங்க. அங்க இருந்து ஒரு இது கார்டு மாதிரி ஒண்ணு வரும் ப்ரோ. ஆனா அது வந்து முகம்லாம் காட்ட மாட்டாங்க. டைம் ஃப்ரீஸ் ஆயிடும். ஒருத்தரோட அங்க இருக்கிறவங்க மனுஷங்க மூலியமா பேசும். அது இந்த மாதிரி வேற ஒரு வேர்ல்டுக்கு ஒண்ணு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இவன் வந்து நான் வந்து கார்டு இருக்குன்னா நம்ப மாட்டேன், ஏத்திஸ்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். பேச ஆரம்பிச்ச உடனே நீ என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு வார் நடக்கும்ல அந்த மாதிரி இருக்கிற வேர்ல்டுல வந்து தள்ளி விட்டுரும். ரீஇன்கார்னேட் ஆயு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இது பண்ணி விட்டுரும். அப்புறம் அங்க இருந்து அங்க சின்ன பொண்ணா அவனை வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பெரிய 30 வயசு ஆளு சின்ன ஒரு பொண்ணா வந்து ரீஇன்கார்னேட் ஆயிடுவான். ஆனா அந்த கடவுள் பண்ண தப்பு என்னன்னா ரீஇன்கார்னேட் பண்ணவன பண்ணிட்டான். ஆனா அவன் அந்த வேர்ல்டுக்கு வந்து ஹிட்லர் ஆயிருப்பான் ஒரு வகையில. ப்ரோ சரியான இது ப்ரோ, ஹிட்லர் மாதிரியே பண்ணுவான் ப்ரோ அவன். போயிட்டு ஆமா 5 வயசு தான் ஆகும், 5 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு, 5 வயசோ 6 வயசோ இருக்கும். 6 வயசு அந்த மாதிரி சம்திங் இருக்கும். அந்த மேஜிக் அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மானா ஸ்டோன் மாதிரி இருக்கும், அதை வச்சு பறக்கலாம். பறந்துட்டு கன்னு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ, கன் வச்சு சுடுவானுங்க. சரியா மேஜிக்ஸ் வச்சு யூஸ் பண்ண ரைபிள்ஸ் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அவரா அவளோட இதுல லைக் மிலிட்டரியிலேயே ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் மெம்பர் மாதிரி கூட வச்சுக்கலாம். லைக் ஓவர் பவர்ன்னு சொல்றோட அவ ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் யோசிப்பா. அதே நேரத்துல வந்து இந்த கர்ணன் சொல்லிட்டு ஒண்ணு காமிக்கவும் மாட்டா. ஆமா ஆமா ப்ரோ, நான் பார்த்து ஆசைப்பட்டிருக்கே மாட்டா. அவளோட ஆசை என்ன, நிம்மதியா போயிட்டு ஒரு நல்ல மிலிட்டரியிலே வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பொசிஷன் அந்த ஹையர் பொசிஷன்ல ஒரு வாட்டி அவன் அந்த மாதிரி பண்றதுக்கு பிளான் பண்ணும் போதெல்லாம் அது எப்படின்னா அவளுக்கு வரைக்கும்
மிலிட்ரி நல்லா இது பண்ணிட்டோம், இது ஒரு பேர் புடிச்சிட்டோம்னா எனக்கு வந்து இந்த வேலை கொடுத்துருவாங்க, உட்கார்ந்து அந்த மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். இவ அட்டாக்கிங்ல நல்லா பண்ணவும் நீ ஃப்ரண்ட் லைன் போமான்னு தள்ளி விட்டுருவானுங்க. அதுதான் ஒரு டைம் அவன் நல்லா பண்ணி அடுத்த பொசிஷன் வர மாதிரி இருக்கும்போது அந்த பொசிஷன் வேற ஒருத்தர் வந்துடும், நீ ஃப்ரண்ட் லைன் போகும்போது அந்த அனிமே அந்த ஃபர்ஸ்ட் 12 எபிசோட்லயே 3 வாட்டி அவன் போயிடுவான் ஃப்ரண்ட் லைனுக்கு. ஆமா, அது இல்லாம ஆமா ப்ரோ ஒரு மூவி வந்துச்சு ப்ரோ, அதை விட்டுட்டேன். ஆமா அதுவும் ஒரு மூவி ஒரு ஓவிய 12 எபிசோட். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி மிலிட்டரி கொண்டு வந்த அனிமே பாத்தீங்கன்னா இன்னொருத்தி இருப்பாளே, இப்ப ரீசெண்டா அந்த ஒரு பொண்ணு வந்தால ஓப்பனிங் ஜெனரல் ஸ்டோரி அனதர் வேர்ல்டு, அந்த பொண்ணு அது நான் இன்னும் பாக்கலன்னு நினைக்கிறேன். அது சூப்பரா இருக்கும். அதுவும் எப்படின்னா அதுவும் இதே மாதிரிதான். அவன் வந்து எப்படின்னா இங்க இருந்து அந்த வேர்ல்ட்ல போயிட்டு அவளும் இதே மாதிரிதான், நம்ம அந்த சீட் ஸ்கில் ஹீரோ மாதிரிதான். அந்த 2 வேர்ல்டு டிராவல் பண்ண முடியாது நினைச்சா, ஓகேவா? என்ன பண்ணுவான், அந்த வேர்ல்ட்ல இருந்து கோல்டு ரீஇன்கார்னேட் வேர்ல்ட்ல கோல்டு கிடைக்கும், நம்ம ஊர்ல காசு கிடைக்கும். இந்த கோல்ட வந்து இங்க வித்து அந்த இங்க இருக்க மிலிட்டரி கூட கனெக்ஷன் வச்சிருப்பான். கூகுள தேடி மிலிட்டரி ஆளுங்க கூட கனெக்ஷன் வச்சிருப்பான். மிலிட்டரி ஆளுன்னா மெர்சனரி மாதிரி வச்சுக்கிய, மெர்சனரிஸ் கூட கனெக்ஷன் வச்சிருப்பான். காசு கொடுத்தா இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி மெர்சனரி கூட கனெக்ஷன் வச்சுட்டு அங்க இருக்கவங்களுக்கு வந்து இங்க இருக்க மிலிட்டரி பவர் காமிச்சிட்டு இருப்பா. அந்த வேர்ல்ட்ல வந்து மேஜிக் இருக்கும் தான், இது கன்ஸோட இது பவரா இருக்கும்ல. அங்க போயிட்டு கிரிக்கோ அவுட் பிரேக் கம்பெனி சொல்றியா? இல்ல பிளாக் கம்பெனி இல்ல, பிளாக் கம்பெனி வந்து அது வேற கம்பெனி, அது வேற ஓ பிளாக் கம்பெனி. ஓ அது பிளாக் கம்பெனி நான் சொல்லல, பிளாக் கம்பெனி நான் அடுத்து வரேன், பிளாக் கம்பெனிக்கு வரேன். ஃபர்ஸ்ட் இது இல்ல இப்ப நீ என்ன அனிமே சொல்லிட்டு இருக்க? அப்போ அந்த மிட்சுஹான் ஒருத்தி வருவா பத்தியா, அதான்டா இந்த இதுல ரீஇன்கார்னேட் வேர்ல்ட்ல வந்து ஒரு ஸ்டோர் ஓபன் பண்ணிருப்பான்ல, இந்த கேட் கார்டு இருக்கு பத்தியா, பொம்மை ஒண்ணு கை அப்படி வச்ச மாதிரி இருக்கும்ல, கை வச்சு வாவான்னு உள்ள கூப்பிடுற மாதிரி ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, நான் சொல்ற வச்சு இமேஜின் பண்ணிக்கங்க. ஆமா ஓகேவா? அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த கேட் கார்டு வந்து இவளை வந்து அந்த ரீஇன்கார்னேட் வேர்ல்டுக்கு அமுச்சு விட்டுருவாங்க. அவளுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தரமா அவன் செத்து கிடப்பான். அவன் சோ வந்து அடிக்கடி அவங்க அண்ணன் கூட பேசிட்டு அவன் வந்து அந்த இது புது வேர்ல்ட்ல போயிட்டு ஜெனரல் ஸ்டோர் ஒன்று ஓபன் பண்ணி இந்த ஸ்டோர்ல இருந்து பொருள் எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பான். சோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான் அவன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நாட்டோட கிங்டமுக்கு வந்து ஒரு வார் வரும், ஒரு பக்கத்து கிங்டம்ல இருந்து அவருக்கு வந்து மேஜிக்லாம் யூஸ் பண்ணி வார் வருவாங்க. இவன் இங்க இருந்து மிலிட்டரி ஆளுங்களை கூட்டிட்டு போயிடுவான், மெர்சனரிஸை கூட்டிட்டு போய் இறக்கிடுவா. இறக்கிட்டு ஃபுல் ஃபிளட்ஜ்டு வார் தான். ரொம்ப இது அனகோண்டா இது பெரியப்பா எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு சரியான ஃபைட் நடக்கும். அந்த இது அந்த அனிம்ல அதான் இப்போ ஜாப்லெஸ் இன்கார்னேஷன் இந்த மாதிரி அனிமிக்கிறது நம்ம டிஃபரன்ஸ். இந்த மாதிரி அனிம்லாம் பார்த்தா அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் உனக்கு கொண்டு வரும். இந்த அனிமே ஓவர்பால் இன்ஸ்டா அனிமியும் ஓவர்பால் அனிமியும் உனக்கு இருக்க அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு அந்த ஆர்வம் உனக்கு லாஸ்ட் எபிசோட் பார்க்கும் போதே உனக்கு வந்துடும். ஓகேவா? ஆனா ஜாப்லெஸ் இன்கார்னேஷன் இப்படி கிடையாது. அது வந்து அனிமா ஒன்று ஸ்லோவா எடுக்கிறானுங்களா இதுல வந்து எடுக்கிறது இல்லையா என்னன்னு தெரியல, அது அவனுக்கு எடுக்கவே அந்த மாதிரி ஸ்லோவான மூவ்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஓகேவா? இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றது பாத்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் ரூன்ற ஒரு அனிம் தான். ஓகேவா? அந்த எபிசோட் அந்த அனிமுக்கு இன்னைக்கு தான் நேத்து தான் செகண்ட் எபிசோட் ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா? அந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து கொன்றுவாங்க, நிக்க வச்சு அயன்மெண்டன்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. அதேதான் அயன்மெண்டன்ல அடிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் வெளியே வந்துருவான். ஸ்கில் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஆர்வம் வந்தாங்க நான் மாங்காவே படிச்சேன். நான் ஆரம்பிச்சிருவேன், நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அது என்ன ஆகும் இருந்தாலும் உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு நான் பாக்குறேன். தெரிஞ்சுக்கணும். கஷ்டம் இல்ல பாக்குறது கஷ்டம் கிடையாது, அது கூட பரவாயில்ல. நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் ஆயிடுச்சு பிரச்சனை. அதுக்கு பாக்குறேன். நான் ஸ்பாயிலர்ல தான் ப்ரோ இருப்பேன் எப்போதுமே, எனக்கெல்லாம் ஒண்ணும் பழகிருச்சு. எனக்கு அது ஸ்பாயிலர் ஆக கூடாது, நான் சொல்றேன், நீங்க வேணா கட் பண்ணி எடுத்துக்கீங்க. அப்ப 2 சொன்னல, ஒன்னு சொல்லிட்டேன், இன்னொன்னு ரெண்டாவது ஒன்னு சொல்றேன். அதுவும் அதோட சொல்லுங்க. இது ஆரிஃபுட்டேரா அதெல்லாம் சமானியம். அது வந்து ஃபர்ஸ்ட் சீசன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் செகண்ட் சீசன் வந்து லைட்டா மொக்க பண்ண ஒரு ஃபீல் இருக்கு. அப்ப அது எனக்கு எனக்கு ஷீல்டு தான் இருந்துச்சு. ஷீல்டு வந்து 3 வாட்டி நான் பாத்துருக்கேன். ஆனா செகண்ட் சீசன் ஒரு வாட்டி கூட என்னால முழுசா பார்க்க முடியல, அவ்வளோ டிராகா இருக்கும். அரிஃபுத்தேரா கொஞ்சம் நல்லா போனா கூட, அந்த சின்ன பொண்ணு கதை நல்லா இருந்தா கூட எண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமா முடிச்சிருப்பானுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா முடிச்சிருப்பானுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் இல்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் அவன் வீக்கா இருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அவனை பிட்ரே பண்ணிட்டு அவன் அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் பண்ணி அவன் சர்வை பண்ணி வரும்போது அவனுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்றலாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். லைக் இப்ப கூட அந்த ஒரு இசைக்கை சேனல்ல வந்து அவன் வந்து அந்த ஹியூமன்ஸ் பழைய வேர்ல்ட்ல இருந்து யூஸ் பண்ற அந்த கன்ஸ் அந்த மாதிரி மாடர்னைஸ் வெப்பன் வந்து அவன் அந்த இடத்துல யூஸ் பண்றான்னு பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். அவன் லிட்டரலி அங்க வந்து கார் வச்சு தான் ஓட்டிட்டு இருப்பான், காரு கப்பல்னு சப்மரீனு.
எல்லாம் வச்சு ஓட்டிட்டு இருப்பான். பிளஸ் அவன் ஹாரம் ட்ரூப்புமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு லாலி வேம்பையர் பொண்ணு, ஒரு பன்னி கேர்ளு, ஒரு எப்படி சொல்ற மேசோசிஸ்ட், ஒரு மேசோகிஸ்ட் டிராகன். அந்த மேசோகிஸ்ட் ஓட்டுறாங்க. அதான் முக்கியம். ப்ரோ அதுல ஒரு சீடு ஒரு ப்ரோ எடிட் ரெடி பாக்கல. இல்ல அது எப்படி எனக்கு அது சென்சார் போட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியல. சிம்பிளா சொல்றேன், ஒரு பெரிய டிராகனா நம்ம கட் பண்ணிக்கலாம். டிராகனா இருக்கும்போது அந்த பெரிய ராடர் உள்ள விடுவானே. ஆமா ஆமா ஆமா, எனக்கு உனக்கு சொல்லிட்டு அவளே கேட்டு வாங்கிட்டு அதானே. இல்ல இல்ல, அவன் அந்த ராட வந்து கொல்ற. இப்ப ஆக்சுவலா அந்த சீன் எப்படி நடக்கும்னா, அவன் அந்த டிராகனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது டிராகனுக்கு வந்து அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வீக்னஸ் வந்து பத்தோல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. சோ இவனும் ஒரு பெரிய ராட் எடுத்து உள்ள விட்டுருவான். அந்த டிராகன் சொருவிடுவான், யோசிக்கவே மாட்டான். அந்த டிராகன் வந்து சூப்பர் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கத்த ஆரம்பிச்சிடும். அது இசக்காயில இருந்து எச்சரிக்கையா மாறிடும் கிட்டத்தட்ட அந்த இடத்துல. சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ்ல வெச்ச அனிமேன்ற மாதிரி போடிங்கன்னா அந்த சீன் வரும் உங்களுக்கு. அறிவு தெரியல 5 மினிட்ஸ்ல வெச்ச அனிமே சீன் போடுவாங்க. அந்த ஹெச் அனிமே சொல்றோட இந்த விக்ரம் படத்துல வந்து அந்த மாதிரி சவுண்ட், அந்த ஒரு சீன் கரெக்டா அந்த இடத்துல வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் நீங்க. கரெக்டா இடமே ஒரு ஸ்டோரியில போகும், அந்த இடம் மட்டும் ஒரு ஸ்டோரியில போகும். இதை பத்தி பேசும்போது வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் அசாசின் இந்த மாதிரிங்களப்பா அரிஷ்டா கிடைக்க பேசிட்டீங்களா? அதுல அவன் லாஸ்ட்ல யூஸ் பண்ண வெப்பன் எல்லாம் மாசான வெப்பன். அது சமையல அந்த வெப்பன். அது இல்ல அவனுமே கரெக்டா ஆனா கன்ஸ் இங்க யூஸ் பண்ணுவான். ஆமா கன்ஸ் எல்லாம் அது ஒன்னு யூஸ் பண்ணுவான். அது ஒன்னு பண்ணுவான். இன்னொன்னு வந்து என்ன பண்ணுவான்னா, அவன் கிராவிட்டி மேஜிக் மாதிரி யூஸ் பண்ண போறேன். எக்ஸாக்ட் கிராவிட்டி மேஜிக் அதுதான் டங்ஸ்டன் ராட்ஸ், காட் ராட்ஸ் சொல்லுவாங்க. அத கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி அந்த காட் ராட்ஸை கொண்டு வருவான். நம்ம ஊர்ல தியரிட்டிக்கலா இருக்க அந்த இது வந்துட்டு அவன் ஆக்சுவலா பண்ணி காட்டுவான் அவன். அதுதான் மாசா இருக்கும். அவன் எவ்வளவு எந்த அளவு யோசிச்சிருக்கான் பாரு அந்த இது அனிமே ரைடர். இல்ல அதான் இப்ப சொன்ன மாதிரியா அந்த அரிஃபுரிக்கும் சரி, அந்த அந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அசாசின் அரிஸ்டோக்ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா மோரலஸ் சேம் தான். அவன் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கா இருந்தா அதுக்கப்புறம் மாடர்னைஸ் வெப்பன் தான் அவனோட எபிலிட்டி வச்சு கொண்டு வந்து அவன் வந்து ஒரு மாதிரி ஓவர் பவர் ஆவான். இந்த அனிமே அந்த அசாசின் அனிமே வந்து எப்படி இருக்கும்னா, அவன் தான் அவன் வேர்ல்ட்லயே வந்து பெஸ்ட் அசாசினா இருப்பான். அவனோட அந்த ஆர்கனைசேஷனே அவனை பெட்ரே பண்ணிடும். அவன் ரிட்டையர் ஆகி நான் ரெஸ்ட் எடுக்க போனேன், நான் வந்து புது அசாசினுக்கு ட்ரெயின் பண்ணா அவன் இருப்பான். பட் அவனோட ஆர்கனைசேஷன் வந்து அவனை கொண்டுருமா. அவன் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அவனோட ஐடியாவே பார்த்தனா வந்து எப்படி சொல்ல, அந்த மாங்கா ரைட்டர் எந்த அளவு ஆழமா யோசிச்சு படிச்சிருந்தானா காட் ராட்ஸ் தியரட்டிக்கலான இதை வந்து இங்க கொண்டு வர ட்ரை பண்ணிருப்பான். அது செம்ம ஐடியாவா இருக்கும். வந்து அவனுக்கு முன்னாடி வந்து அரிஃப்ரெட்டா பண்ணிருப்பான். அரிஃப்ரெட்டா பண்ணதான் அவன் பண்ணிருப்பான். அது இல்லன்னு சொல்ல மாட்டேன். கிரிட்ட வந்து ஒரு இது அது கிரிட்ட வந்து ஒரு வேர்ட் சொல்லிட்டு இருக்கலாம். அந்த வேர்ட் வந்து கரெக்டா என்ன இதெல்லாம் ஒரு பெரிய ராடு ஒரு அட்மாஸ்பியருக்கு எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. அது அட்மாஸ்பியரிக் லெவல்ல இருக்கு, ஸ்பேஸ்ல இருக்கணும். ஸ்பேஸ்ல இருக்கணும். ஃப்ரீ ஃபால் பண்ண வைக்கணும். ஸ்பேஸ்ல இருந்து ஒரு ஃப்ரீ ஃபால் அங்க இருக்கு. கரெக்டா அந்த டார்கெட் வந்து லாக் பண்ணிட்டு அத வந்து அந்த இது அசாசின் அனிமேல. ஆமா அதுலதான் அசாசின் அனிமேல வந்துட்டு நம்மளா இது தியரட்டிக் இந்த வெப்பன் வந்து ஏன் தியரட்டிக்கலா இருக்குன்னா, ஃப்ரீ ஃபால் பண்ற ஐட்டம் வந்து உன்னால டார்கெட் பண்ண வைக்க முடியாது. கரெக்டா ஒரு டார்கெட் பண்ண வைக்கணும், அதுக்குள்ள ஸ்டிப் வைக்கணும், ஹோமிங் மிஷன் எல்லாம் வைக்கணும். ஸோ அந்த பொருள் அதுக்குள்ள வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஸ்பேஸ்ல இருந்து ஒரு பொருள் வந்து கீழே விழும்போது அது இதுல வந்து அந்த கிராவிட்டியோட இது இருக்கு, ஃபிரிக்ஷன் இருக்கு, அடுத்தோட ஃபிரிக்ஷன் இருக்குல்ல, அதுலயே வந்து அதோட பாதி இது போயிடும். ஓகேவா, பாதி வெயிட் உடஞ்சு போயிடும். ஸோ இந்த ரீசன் இருக்கிறதுனாலதான் என்னதான் டங்ஸ்டனே நீ மேல அமைச்சு இது பண்ண வச்சாலும் உன்னால அந்த அவுட்புட்டை கொண்டு வர முடியாது. அது உடையாம கீழே வரணும், அதுக்கு அவ்வளோ பெரிய ராடு வைக்கணும். ஸோ இவன் என்ன பண்ணிருப்பான்னா சிம்பிளா பண்ணிருப்பான். அந்த பெரிய ராடை மேல அதே மாதிரி டங்ஸ்டன் ராடு வச்சிருப்பான். ஆனா டங்ஸ்டன் கூட வைக்க மாட்டான், இவன் அயன் ராடு தான் வச்சிருப்பான். அந்த ஊரோட எலமெண்டல் ராடு தான் வச்சிருப்பான். வச்சுட்டு அவன் என்ன பண்றான்னா கிராவிட்டி மேஜிக் போட்டுருவான். ஓகேவா, கிராவிட்டி மேஜிக் போட்டு கிராவிட்டி மேஜிக்னா அவன் எங்க ஃபோர்ஸ் பண்றானோ அங்கதான் கிராவிட்டி விடும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவான். விண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேஜிக் போட்டுருவான். அவ்வளவுதான். ஏன்னா அவங்க ஊர்ல அந்த இது கிடையாதுல்ல, ஸ்டாட்டஸ்பியர் ஓஸ் எல்லாம் கிடையாதுல்ல. ஸோ ஜஸ்ட் ரெண்டே மேஜிக் வச்சு அவன் அந்த இதை டெக்னாலஜி கொண்டு வந்துருவான் அசால்ட்டா. அந்த இதுதான் அந்த ஐடியா தான் செம்மையா இருக்கும். அதுக்கான அந்த ரைட்டிங் இருக்குல்ல, ஒருத்தன் உட்காந்து யோசிக்கணும்ல அதுக்காக கொஞ்சம் தேடுறதுக்கு. இப்போ இதுல விக்ரம கூட லோகே சொல்லுவார்ல, அந்த வாட்ச் யூஸ் பண்ணி நான் இது பண்ணணும், ஏதாவது ஒரு புது டெக்னாலஜி காட்டலாம், நம்ம அந்த ஃபைட்ல அந்த வாட்ச் யூஸ் பண்ண இந்த மாதிரி பஞ்சோட இது கால்குலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த இது அந்த சயின்ஸ் டெக்னாலஜிக்காக உட்காந்து ஒரு எஃபர்ட் போடுறாங்க பத்தியா உட்காந்து எழுதுறதுக்கு. அதனாலதான் அந்த அனிமே சக்சஸ் ஆகுது. அந்த அனிமே நான் சக்சஸ் சொல்றதோட இப்ப கூட அந்த அனிமே வந்து
ஒரு சீசன் அனிமே பார்த்தா நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. பட் இப்ப அது வந்து நிறைய ஆமா பேர் ஒரு அனிமே தனியா இல்ல எடுத்து இல்ல பார்ப்பாங்கன்னு சொல்ல மறந்துட்டாங்க. முடியாது. இல்ல அது ஏன் மறந்துட்டாங்க, அது முடிஞ்சுச்சு. சொல்றேன் நானு அந்த ஆத்திர ஐ மீன் அது வந்து அப்படி மறந்து போற விஷயமா தான் நான் உட்காந்து எஃபர்ட் போடுறேன் அதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது முக்கியம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் வந்து கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம மாங்கால முடிச்சுக்கலாமா? மான்வால கொஞ்சம் இருக்கு, அதான் சொல்லி இல்ல முடிச்சுக்கலாமா? ஒரே ஒரு இது முடிச்சுக்கலாமா இல்லைன்னா எல்லாம் இது மிச்சம் எல்லாத்தையும் பார்ட்டுல பாத்துக்கலாமா? சரி ஓகே, நீங்க சொல்றீங்க. மாங்காலாம் நம்ம பார்ட்டுல பாத்துக்கலாம். கடைசியா இப்போ ஒண்ணு ட்ரெண்டிங்ல போச்சு இசைகை அனிமே, எமினன்ஸ் அண்ட் ஷேடோவா? அத பத்தி ஆனஸ்ட் ஒபினியன் நல்லா இருந்துச்சா இல்லையா? நல்லா இருந்துச்சா இல்லையாவா? அது ஏதோ ஆவரேஜா இருக்குன்னு நாங்க ஜெனரலா கேட்டதப்ப எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. இது எனக்கு அது ஓவர் பிடிச்சிருந்துச்சு. இருக்கும்ல, அது வந்து அதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் அட் தி சேம் டைம் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இது. ஏன்னா இப்ப வந்து அது எப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி இசைக்கை அனிமேஸ் வந்து ஒரு பேரடி பண்ற மாதிரி இருக்கும் அந்த எமினன்ஸ் அண்ட் ஷேடோவை. எனக்கு அது ஸ்லைட் ஷோ பாக்குற மாதிரி இருந்துயா சத்தியமா சொல்றேன். அனிமேஷன் நல்லா இல்லைன்னு சொல்லுவாராம். ஓ அனிமேஷன் நல்லா இல்லன்னு சொல்ல வரல ப்ரோ. அனிமேஷன் எவ்வளவு சூப்பரா இருக்கும்டா, பொண்ணுங்களை எப்படி கரெக்டா வரைஞ்சு வச்சிருப்பாங்க. நீ என்ன அனிமேஷன் நல்லா இல்ல பொசுன்னு சொல்லிட்டேன். பாத்துருக்கேன். ஐயோ நான் நல்லா இல்லன்னு சொல்லலையா, நான் சொல்றேன். என்ன சொல்றேன், நீ சொன்னதை வச்சு நான் அப்படி சொன்னல அதான் சொல்ல வரேன். ஜெட்வி நான் கரெக்டா பாத்துருக்காரு. நான் கான்செப்ட சொன்னேன். ஓகே ஓகே இல்ல இல்ல சோ நான் வந்து எமினன்ஸ் ஷேடோ வந்து எப்படின்னா எனக்கு எங்க அது கடுப்பா இருந்துச்சுன்னா ஒரு 6 எபிசோட் மேல வந்து அது கதை எங்கெங்கயோ போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு ட்ராக்கே இல்லாம ரேண்டமா போக ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா எனக்கு அது ஏதோ ஒரு கதையில அவன் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணானா எனக்கு ஓகே. அவன் ஸ்ட்ராட்டஜி பண்ற மாதிரி இருக்கும். அவன் வந்து ரேண்டமா பண்ணுவான், ஆனா வந்து அவன் கரெக்டா அவன் சும்மா சொல்ற பொய்யெல்லாம் உண்மையா நடக்கும். அந்த அனிமே எப்படி இருக்கும்னா, நான் இஷ்டத்துக்கு ஓல் உருவேன், அந்த ஓல் எல்லாமே நிஜமாவும்டா. ஆனா அந்த கதை அந்த அனிமேல இருக்க அவங்ககிட்ட ஓவர் பவர் என்னன்னு எனக்கு தெரிஞ்ச வாய்தான் நினைக்கிறேன். இல்ல இல்ல அதோட சூப்பரான ஒரு விஷயம் தான், அவன் கடைசி வரைக்கும் அது எல்லாமே அவன் மைண்டுக்குள்ள வந்து பொய் தான் நினைச்சிட்டு இருப்பான், அவனே நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அது உண்மையா இருக்கும். அது வந்து பரடி மாதிரி இருக்குமே தவிர அவனோட ஸ்கில் நல்லா இருக்கும். ஐம் நியூக்ளியர் ஸ்கில் சூப்பரா இருக்கும். ஆமா ஃபைட் எல்லாம் நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன், ஃபைட் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா சுத்தமா பிடிக்கல. இல்ல அந்த ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா அது வந்து இசைக்கை ஜானஸ்க்கு ஒரு பேரோடி அனிமே மாதிரி தான் மோர் ஆர் லெஸ் ஃபீல் கொடுக்கும். சோ அது வந்து ஆல்ரெடி நிறைய ஷோனன் அனிமேக்கு வந்து எப்படி ஒன் பஞ்ச் மேன் இருக்கும் அந்த மாதிரி வந்து இசைக்கை அனிமேக்கு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சும்மா சொல்லுவான்டா ஒரு இடத்த ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இருப்பாங்க அந்த டைம்ல, சும்மா ஏதோ ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல இருப்பாங்க. ஆமா பார்த்தா உண்மையாக இருப்பாங்க. சர்ச்சு தானே சொல்ற, சர்ச்சில் வந்து அவங்க கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னுவாங்க. அவங்க ஆளுங்களாம் ஐயோ நீங்க கண்டுபிடிச்சிங்களா, அது ஓவர்லாடோட சீன் மாதிரி இருக்கும். ஓவர்லாட் அப்படிதானே பண்ணுவாங்க. அவன் சும்மா சொல்லுவான், அவங்க குத்தி இருக்கோம், ஐயோ சார் கண்டுபிடிச்சாரு கரெக்டா சொல்றேன், எப்படி இவருக்கு தெரிஞ்சு நம்ம 6 மாசம் குறைஞ்ச இன்வெஸ்டிகேஷன் இவரோட கண்டுபிடிச்சாரு. இல்ல ஓவர்லாட் வந்து எப்படி இருக்கும்னா, ஓவர்லாட்ல இருக்க மெயில் கேரக்டர் சும்மா சின்ன பிள்ளைத்தனமா ஏதாச்சும் யோசிச்சுதான் சொல்லிருப்பான். அதுக்கு அவன் கூட அந்த டெமிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்த கூட இருப்பான், அவன் தான் சூப்பர் தலைவா. இங்க இருந்து ஆரம்பிச்சு அங்க இருந்து அப்படி போட கரெக்ட் தானே. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சின்ன மான்ஸ்டரை கொண்டுட்டு அங்க இருந்து ஒரு மொட்டை நாட்டையை கொல்ல போனேன். லைக் அவன் பண்ண அவன் கேக்குற விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளா. விவேக் அப்படி வரும் பாத்தீங்கன்னா போன் ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன், இவ்வளவு பெருசா சொல்றீ அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இல்ல அது அந்த டெமிருக்கு வந்து அப்படிதான் பண்ணுவான் அந்த ஓவர்லாட்ல. லைக் அந்த மெயின் கேரக்டர் கூட பெருசா சண்டைக்கு போகணும் வாருக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டான். அவன் மட்டும் சும்மா இருக்கணும்னு ஆசைப்படுவான். அந்த கூட இருக்கிறவன் தான் ஓ இது பண்ணுமா தலைவா, ஓகே தலைவா அந்த மொட்டை கண்ட்ரி போட்டுடலாம். அவனுக்கு ஒரு ஆள் தான் எதிரி வைப்பான். அந்த கூட இருக்கிறவன் பேசி பேசி ஒரு மொட்டை கண்ட்ரி கூட சண்டை போட வச்சிருவான். அதான் சொல்றேன், எனக்கு எதிரிங்க வேற எங்கே இல்லடா, இங்கதான்டா இருக்கீங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாடி மாதிரி தான் இருக்கும். அது நிறைய அனிமோட மிக்ஸ் மாதிரி இருக்கும். அது இப்போ ஓவர்லாட் வந்து சோ இது ரியன் ஸ்லைமோட இது பாத்தீங்கன்னா அது அவன் ஃபேஸ் வந்து அவன ஸ்லைமோட ஃபேஸ் மாதிரி வச்சுப்பான். அவனா அதுல சுத்தி இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்லைமோட ஃபேஸ் மாதிரி அந்த அனிமேஷன் ஸ்லைம் மாதிரி ஒரு பவர் இருக்கும். அந்த பிளாக் கலர் ஸ்குவாட் இது ஆமா பெலிசெபூல் பவர் அவன் காஸ்டியூம் எல்லாமே அந்த ஸ்லைமோட இது வந்து சும்மா மேஜிக் சர்க்குலேட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஷேப்பை சேஞ்ச் பண்றது. எனக்கு தெரிஞ்சு எமினன்ஸ் அண்ட் ஷேடோ பாக்கணும்னா அதுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு வேணா பாக்கலாம், வேற எதுக்கும் வாய்ப்பு அது இப்போ அதுக்காக நானும் பாக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் வந்து பயங்கரமா லைட் நாவல்ஸ் படிப்பான்.
லைக் இருக்கல மெயினான சோர்ஸ் வந்து அதுதான் சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி இசைக்கை ஜானர்ஸ்க்கு வந்து மெயினா இந்த வெப் நாவல்ஸோ இல்ல லைட் நாவல்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் தான் மாங்கா அனிமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வருமா? அவன் அதுல இருக்கிற வெப் நாவல்ஸ் லைட் நாவல்ஸ் படிப்பானா? என் ஃப்ரெண்ட் இந்த எமினன்ஸ் ஷேடோ வந்து முன்னாடி படிச்சுட்டு வெப் நாவல் கூட இதுவாதான் இருக்கும். வெப் நாவல் கூட உனக்கு வந்து இது எப்படி சொல்ல டிஜிட்டலைஸ் தான் இமேஜஸோட இருக்கும். லைட் நாவல் தான் வந்து 0 இமேஜஸ்ல இருக்கும். எப்படின்னா 10 பேஜுக்கு ஒரு இமேஜ் ஒண்ணு வரைஞ்சு வச்சிருப்பீங்க, அவ்வளவுதான். இல்ல என் ஃப்ரெண்ட் அது எல்லாத்தையும் படிச்சுட்டு டேய் நீ வேணா இது வேணா பாருடா, இவனுக்கு வந்து ஹாரம்ல வந்து 20 பொண்ணுங்கன்னு சொன்னா என்கிட்ட. 20 அதுக்காகவே பாக்குறா உள்ள ஹாரம் 20 பொண்ணுங்க ஏன் போடுறான்? 10 பொண்ணாட்டிக்காரன மறந்துட்டோம் பண்றா. இன்னொரு வேர்ல்ட் மை ஸ்மார்ட் போனு அவனை மறந்துட்டேன். டேய் அது 19 பொண்ணுங்க சம்திங் இல்ல இல்ல 10 இந்த இது அப்படியே வைங்க. 17 சாரி கரெக்டா சொன்னேன். 17 வயசு அவனுக்கு அது கடைசியில. ஆமா அவன் எதை பத்தி மீதி இருக்கிற நீங்க பார்த்ததெல்லாம் நிறைய பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அப்படியே வைங்க, பார்ட் 2ல கண்டினியூ பண்ணிப்போம். ஏகப்பட்ட கண்டென்ட் வந்திருக்கு. இன்னும் சொல்லாமலே இருக்கு. இன்னும் கிரேஸ் ஆஃப் தி காட்ஸ் இருக்கு. கிரேஸ் ஆஃப் தி காட்ஸ் ஸ்லைம்ஸ் வச்சு இது பண்ணுவான், பிசினஸ் பண்ணுவான். ஆமா கிரேஸ் ஸ்லைம்ஸ் வச்சு பண்றதுக்குன்னு ஒரு அனிம் இருக்கு. ஐ அம் தி லெவல் 99 ஸ்லைம் மாஸ்டர் ஒன்னு இருக்கு. சைக்கிள் ஸ்லைம் 3300 இயர்ஸ் ஒன்னு இருக்கு. 300 வருஷமா ஸ்லைமை கொண்டு ஸ்லைம் வச்சா இருப்பாங்க. ஆமா அந்த லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. இருக்கேன் கிரிட்டானை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்காரு. ஏகப்பட்ட இசக்காய் அனிமி. இசைக்காய் சரியான ஆளுகளை பிடிச்சிருக்கடா. பத்தி எப்படின்னு சுருக்கமா சொல்லணும்னா, நாங்க ஷோனன்ல பேசினேன். அது ஷோனன் அனிமே தான் மோஸ்ட்லி எல்லாரும் பார்ப்போம். அதை விட இதுல கண்டென்ட் அவ்வளவு இருக்கு. இதெல்லாம் சத்தியமா ஒரு பாட்டு 2 பாட்டுல இதை முடிக்கவே முடியாது. 7 பாட்டு 8 பாட்டு வரும் கன்ஃபார்மா. என்ன பண்ணலாம்னா அடுத்த பாட்டு எங்க வேணா அடுத்த பாட்டுக்கு வந்து எந்தல போடுறேன் கிளாஸ் ஒரு மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க 2 பேரும் எந்தல வந்து பேசுங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இதோட நம்ம பாட்காஸ்ட் நம்ம முடிச்சுக்கிறோம். நம்ம வந்து எதர்ச்சியா இந்த ஆரம்பிச்ச இந்த பாட்காஸ்ட் இந்த எபிசோடு வந்து சூப்பரான கண்டென்ட்டோட நிறைய 2 பேரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ZV ப்ரோ அண்ட் கிரிட்டோ ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்து பேசினதுக்கு. ஸோ இதோட நம்ம பாட்காஸ்ட் முடிச்சுக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகி, ஜோரோ, ஸ்பைக் மற்றும் ZV ரிவ்யூஸ் அண்ட் கிரிட்டோ. உங்கள் கிரிட்டோ ஃப்ரம் டோக்கியோ டிவி. எல்லா டோக்கியோ டிவி ஃபாலோ பண்ணிருங்க. எபிசோட்லாம் கேட்டுங்க. அடுத்த சீசன் ஆரம்பிக்க போகுது சீக்கிரம். ஆனா கிரிட்டோ மத்தவங்க பாட்காஸ்ட்ல வந்து நம்ம இது பண்ற பத்தியா பெரிய ஆள் தானே நீ.